गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरुनाथ महाराज की जय. பகவானோட பரிபூர்ணமான கிருப்பையில் 22வது தசகம் இன்னைக்கு அஜாமிளனோட சரித்திரம் பார்க்குற ஒரு பாக்கியம். அஜாமிளனோட சரித்திரம் அப்படிங்கிறது எங்கேருந்து இப்படி திடீர்னு ஒரு கதைக்கு நாராயண பட்டத்திரி வரார் அப்படிங்கிறதே ஒரு பெரிய கொஸ்டின் இல்லையா? இப்போ பூகோள வர்ணனையெல்லாம் பார்த்தோம். போன சாப்டரில் 21வது சாப்டரில் ஒரு ஒரு வர்ணங்களும் எப்படி இருந்தது, பாத்தாளம் என்ன இருந்தது, அந்தந்த பகவானை யார் யார் உபாசனா பண்ணுறா, எப்படிப்பட்ட பகவானா ஒவ்வொரு பகவானுடைய அத்தனை அவதாரமும் எந்தெந்த லோகத்தில் இருக்குது, அந்த லோகத்தில் யார் பகவானை பூஜை பண்ணுறா அப்படிங்கிறதெல்லாம் விவரமாக முன்னாடி இருந்த சாப்டர்ஸில் பார்த்தோம். இப்படி திடீர்னு இந்த சாப்டரில் ஒரு ட்விஸ்டாட்டம் பகவான் பட்டத்திரி எதனால் இப்போ ஒரு அஜாமிளனோட கதையை எடுத்திருக்கார் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக வியாக்கியான கர்த்தாள்லாம் சொல்கிறா. என்ன அப்படின்னா, 5வது ஸ்கந்தம், அதாவது பாகவதத்தை பேஸ் பண்ணி தானே நம்மளுடைய நாராயண பட்டத்திரி நம்மளுடைய நாராயணியத்தை ரொம்ப அழகாக பண்ணிகிட்டே வராரு இல்லையா? அப்படி 5வது ஸ்கந்தத்தில் என்ன ஆறுது அப்படின்னா, அதோட முடிவில், அதாவது பாகவதத்தில் 5வது ஸ்கந்தத்தில் கடைசியில் வரக்கூடிய சாப்டர்ஸில் சுகர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்ன விதமான பாப்பங்களெல்லாம் ஒவ்வொருத்தரும் பண்ணுறா இந்த லோகத்தில், இந்த கலியில் என்ன மாதிரி பாப்பங்கள்லாம் ஜாஸ்தியாகிடுது, அதனால் என்ன விதமான கஷ்டங்கள் எல்லாம் அவள் அனுபவிக்கிறா, அப்படிப்பட்ட கஷ்டங்களை அனுபவிக்கிறவாளுக்கு என்ன பரிகாரம், அதாவது என்ன அவளுக்கு ரிசல்ட் கிடைக்கிறது, என்ன மாதிரியான நரகத்தை அவள் அனுபவிக்கிறா அப்படிங்கிறதெல்லாம் பரீட்சித்துக்கு ரொம்ப அழகாக சுகர் சொல்லிகிட்டே வர. இதெல்லாம் கேட்ட பரீட்சித்துக்கு அசாத்தியமாக ஒரு கவலை விடுறது. அதாவது இதுக்கெல்லாம் பிராயச்சித்தமே கிடையாதா, இப்படியெல்லாம் நரகம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமா, விதவிதமான நரகத்தில் இருக்கக்கூடிய இடங்களை எல்லாம் அங்கே என்னென்ன சாதனங்களில் பகவான் எப்படி வெறும் பாம்பாக இருக்கக்கூடிய இடத்துல நரகத்தில் நம்ம போய் விழுவோம், பெரிய எண்ணெய் கொப்பரையில் நம்ம போய் விழுவோம் அப்படின்னு எல்லாம் நம்மளுடைய பாப்பத்துக்கு என்ன ஈடோ அதுக்கு தகுந்த மாதிரியான தண்டனைகள் எல்லாம் நரகத்தில் இருக்குது அப்படிங்கிறத சாஸ்திரம் பாகவதம் சொல்கிறது. இல்லாமல் இல்லை, இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பரீட்சித்துக்கு அவர் அழகாக சொல்லிகிட்டே வர்றார். அப்படி வரும்பொழுது பரீட்சித்துக்கு ஒரு அசாத்தியமாக ஒரு சந்தேகமும் விடுறது, பயமும் விடுறது, வருத்தம் வருது. என்ன வருது அப்படின்னா, அவன் சொல்கிறான், இந்த மாதிரி நீங்கள் சுகர் இவ்வளோ அழகாக நீங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களே, இந்த பாப்பத்துக்கெல்லாம் விமோச்சனமே கிடையாதா, இந்த பாப்பத்திலேருந்து யார் ஒருவனுமே வெளியில் வர முடியாதா, மனுஷன்னு இருந்தால் விதவிதமான பாப்பங்களை அவன் பண்ணிகிட்டே இருக்கிறது தான் ஒரு இயற்கையாகிடுது, அவன் எப்படி கரையேறுவான் அப்படின்னு பரீட்சித்து சுகர்கிட்ட கேட்குறார். அப்போ சுகர் சொல்கிறார், அதாவது பலவிதமான பாப்பங்களை பண்ணியிருந்தாலும் ஒருத்தனுக்கு பகவானுடைய நாமம் அவனை எப்படி கரை சேர்க்கும் அப்படின்னு ஒரு கதையை சொல்கிறார். அது நிஜமாக நடந்த ஒரு கதையை அவர் சுகர் பரீட்சித்துக்கு சொல்கிற கதை தான் இந்த அஜாமிளனுடைய சரித்திரம். இந்த அஜாமிளன் அப்படிங்கிறவனுடைய கதையை ரொம்ப அழகாக சுகர் பரீட்சித்துக்கு சொல்கிறார். அப்படி பரீட்சித்துக்கு சொல்லும்போது இந்த சுகருக்கு யார் சொன்னார் அப்படிங்கிறது பின்னாடி சொல்கிறார், பட்டத்திரியே சொல்கிறார். அதை அப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு விதவிதமான பாப்பங்களுக்கான பிராயச்சித்தம் என்ன அப்படின்னா, அதாவது ஒருத்தன் ஏதோ ஒரு பாப்பம் பண்ணுறான் அப்படின்னு வச்சுப்போமே. ஒருத்தன் ஒன்றும் இல்லை, இந்த ஒரு வெறுமன ஒரு வயல் வரப்பு, நம்ம கிராமங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா, என்னோடய லேண்டு இதுலேருந்து இவ்வளோ தூரம் இருக்கும், என்னோடய கசினோட லேண்டு இங்கேருந்து இவ்வளோ தூரம் இருக்கும். இப்போ எனக்கு ஒரு துர்புத்தி இருக்குதுன்னு வச்சுப்போம் ஃபார் எக்ஸாம்பிள். அப்படி ஒரு துர்புத்தி இருந்ததுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அவனுடைய வரப்புலேருந்து எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக வெட்டிப்பேன். அவனுக்கு தெரியாமல் ஒரு அங்குலம் ஜாஸ்தி பண்ணினா என்ன, அவனுக்கு என்ன தெரிஞ்சுட போகிறதா அப்படின்னு சொல்லி முதல்ல அந்த தப்பை பண்ணுவோம். இந்த தப்பை பண்ண இது கொஞ்சம் பெருசாச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, நான் இப்போ எல்லாம் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற கசினோட இந்த பாப்பத்தை பண்ணிகிட்டே இருக்கேன். ஒரு ஃபைன் மார்னிங் எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருது, அப்போ எனக்கு புரியுறது நான் இது பண்ணினது தப்பு, இதுக்கு என்ன எனக்கு பிராயச்சித்தம் அப்படின்னு சொல்லி நான் ஏதோ ஒரு பூஜை பண்ணுறேனோ, ஏதோ ஒரு கோவிலுக்கு போகிறேனோ, ஏதோ பண்ணி இந்த பாப்பத்தை போக்கிக்கிறதுக்கான
அதுக்கான பிராயச்சித்தத்தை பண்ணுறேன். ஆனால் என்ன பண்ணும் இந்த பிராயச்சித்தம் அப்படின்னா, அப்பத்த பாப்பத்தை போக்குமே தவிர என்னுடைய மனசுக்குள்ள இந்த ஒரு துர்புத்தி இருக்கு இல்லையா, இந்த துர்புத்தியை எந்த பிராயச்சித்தமும் தீர்க்கவே முடியாது அப்படிங்கிறது தான் சத்தியம். அதை நன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் எல்லாருமே. இதெல்லாம் உலக நியதிக்காக பாகவதமும் நம்மளுடைய நாராயணமும் அவ்வளோ அழகாக சொல்லித்தருது. பாப்பம் பண்ணாதவா லோகத்தில் கிடையவே கிடையாது. எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் பாவம் பண்ணியிருப்போம். சின்ன வயசாக இருக்கும்பொழுது அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் ஒரு பேக்கெட்லேருந்து 10 ரூபா பணம் எடுக்கிறதுலேருந்து ஆரம்பித்து இப்படி சின்னதாக நிறைய தவறுகள் எல்லாரும் பண்ணியிருப்போம். ஆனால் என்ன ஆகும், ஒரு பிராயச்சித்தம் அப்படின்னு நம்ம பண்ணும்பொழுது, ஓகே நான் இன்னைக்கு 10 ரூபா திருடினேன், அதனால நான் 100 ரூபா ஒருத்தனுக்கு தானமாக கொடுத்தேன் அப்படின்னா அது பிராயச்சித்தம். ஆனால் இந்த அப்போ பண்ணின அந்த பாவம் போகுமே தவிர அந்த திருடனும் அப்படிங்கிற அந்த எண்ணம் போகுமா அப்படின்னா போகாது. அதுக்கு பேரு தான் வாசனா. அந்த வாசனாவை எடுக்கவே முடியாது யாராலையுமே. அந்த வாசனாவை எது எடுக்கும் அப்படின்னா பகவானுடைய நாமா, பகவானை பற்றி நம்ம பேசின்னு இருக்கக்கூடிய சத்சங்கங்கள், இதிலெல்லாம் நம்மளுடைய புத்தி போக 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 கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வாசனாவை நம்மக்கிட்டேந்து பகவானை அழிச்சுட்டே போயிடுவார். நம்மளுடைய குருநாதர் ரொம்ப அழகாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவார். என்ன அப்படின்னா, அழகாக இந்த இது இருக்கு இல்லையா, இந்த கள்ளுப்பானை அப்படின்னு சொல்லுவாள். அந்த காலத்தில், இந்த காலத்துலேயும் பண்ணுறா. இந்த பனங்கல்லெல்லாம் எடுப்பா, பனை மரத்துலேருந்து கல் எடுப்பா. அந்த கல் என்ன பண்ணுமா, அந்த பானை நினச்சிக்குமா, எனக்கு இந்த கல்லெல்லாம் எடுத்துட்டு என்னோடய பானையை நன்னா அலம்பி வச்சு எனக்கு சுத்தமாக ஜலம் சாப்பிடக்கூடிய அந்த பானையாக என்னோட இந்த இது மாறணும் அப்படின்னு இந்த கல்லாக இருக்க வேண்டாம், இந்த கல் அப்படிங்கிற ஒரு திரவியம் அந்த இதை எனக்கிட்டேருந்து எடுத்துடணும். அப்போ அந்த கல்லு பானையை நீங்கள் எவ்வளவுதான் அலம்பி 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 வச்சாலும் அதில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த வாசனை இருக்கு இல்லையா, அப்போ அந்த கல்லு பானைக்கு தோணுமா, அடுத்த தடவை யாராவது கல்லை எடுக்கும் பொழுது இந்த பானை ஆசைப்படுமா, இவ்வளோ அலம்பி இருந்தாலும் இந்த கல் இந்த பானையில் இருந்தால் எவ்வளோ நன்னா இருக்கும் அப்படின்ற ஒரு ஆசை அந்த பானைக்கு வருமா. அந்த மாதிரி ஒரு ஜட வஸ்துக்கே இப்படிப்பட்ட ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா, சரீரத்தை வச்சுருக்கிற நமக்கெல்லாம் எத்தனை வாசனை இருந்துகிட்டே இருக்குது. கல்லுப்பானை அலம்புற மாதிரி தான் நம்மளுடைய வாசனைகளை நம்ம எவ்வளவு அலம்பினாலும் நம்மக்கிட்ட அது சேர்ந்து 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 என்றைக்கோ ஒரு நாள் திடீர்னு அது நம்மக்கிட்டேருந்து தலை தூக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாசனாவை தான் இந்த அஜாமிளன் அப்படிங்கிறவன் அனுபவிச்சான். அதை எப்படி அவன் அனுபவிச்சான் அப்படிங்கிறதெல்லாம் அவனுடைய கதையை சுகர் பரீட்சித்துக்கு சொல்கிறார். இது நம்மளுடைய பாகவதத்தில் 5வது ஸ்கந்தத்தோட முடிவில் அஜாமிளனோட கதையை சொல்கிறார். ஏன் இவ்வளவு பாப்பம், ஏன் இவ்வளவு தண்டனை, எதனால் நரக வேதனை, இதெல்லாம் ஏன் நடக்கிறது, இதுலேருந்து எந்த பிராயச்சித்தமும் கிடையாதான்னு அவன் கேட்டதுக்கு இந்த கதையை சுகர் ரொம்ப அருமையாக இவனுக்கு சொல்கிறார். அப்போ அவர் சொல்கிறார், அதான் பகவன் நாமாவும் பகவன் நாம சங்கீர்த்தனம் இதெல்லாம் தான் ஒருத்தனுடைய தப்பு வாசனையை அவனுடைய பாப்பத்தை வேரோட வெளியில் எடுத்து போடக்கூடியது. எது பண்ணும் அப்படின்னா பகவத் அர்ப்பணம் மாத்திரம்தான் பண்ண முடியும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்கிறார். ஏன்னா எப்படி பகவத் பக்தினால் சூரியனை பார்த்ததும் இந்த பனி மாதிரி இந்த பாவம் எப்படி விலகி போகிறது அப்படிங்கிறத சொல்கிறார். அதனால் பாகவத சிரோன்மணிகளோட கைங்கரியத்தில் யார் ஒருத்தனுடைய மனசு ஈடுபடுறதோ அப்போ அவனுக்கு இந்த பாப்பம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த வாசனாவும் அழியும் அப்படிங்கிறதான். இப்போ இந்த அஜாமிளனுடைய சரித்திரத்தை யார்கிட்ட முதல்ல சிரவணம் பண்ணினார். சிரவணம்னா கேட்கறது. யார்கிட்ட கேட்டார் அப்படின்னா அகஸ்திய முனிவர்கிட்ட தான் பரம ரகசியமாக இந்த சரித்திரத்தை மலைய பர்வதத்தில் பகவானை பூஜை பண்ணிட்டு இருக்கும் பொழுது பகவானுடைய பாதத்தில் ரெண்டையும் அடிக்கடி தொட்டு அதாவது என்ன பண்ணுறாரா, இந்த கதையை சொல்லும் பொழுது சுகருக்கு ஒரு மாதிரியான பாவ பக்திக்கு அகஸ்தியர் போயிடுறார். அதாவது இதெல்லாம் சத்தியம் அப்படின்னு அவர் திரும்ப திரும்ப பகவானுடைய பாதத்தை தொட்டு அதை அடித்து சொல்கிறார். பகவானுடைய பாதத்தில் அடித்து நான் சொல்கிறேன், இப்படிப்பட்ட கதை இல்லை, இது சத்தியம். இந்த மாதிரி ஒரு மனுஷ வாழ்வு வாழக்கூடாது. எப்படி ஒருத்தன் கரையேறணும், பகவான் நாமாவால் மாத்திரம்தான் அவன் கரையேற முடியும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சுகருக்கு அகஸ்தியர் உபதேசமே பண்ணுறார் இந்த கதை மூலமாக. அப்படி அது மலைய பர்வதத்தில் அவர் பண்ணினார். முதல்ல
சுகர் வந்து இந்த கதையை அகஸ்தியர்கிட்டேன்னு தான் தெரிஞ்சுட்டார். அந்த கதையை இப்போ பரீட்சித்துக்கு சுகர் சொல்கிறார். அந்த அடிப்படையில் பாகவதத்தில் இதை எடுத்து நமக்கு நாராயண பட்டத்திரி ரொம்ப அழகாக 22வது தசகத்தில் அஜாமிழனோட சரித்திரத்தை ஸ்மரிக்கிறார். இப்போ முதல் ஸ்லோகம். அஜாமிழோ நாம மஹீசுரப்புரா சரன் விபோ தர்மபதான் கிருஹாஸ்ரமி குரோர்கிரா கானனமேத்ய திருஷ்டவான் சுத்ருஷ்டசீலாம் குலட்டாம் மதாகுலாம். அதாவது இந்த அஜாமிழன் அப்படிங்கிறவனுடைய பெயருக்கே ஒரு விசேஷமான அர்த்தம் இருக்குது. அது என்ன அர்த்தம் அப்படின்னா, அஜாமிழன் அப்படிங்கன்னா மாயையில் யார் சிக்கினானோ அவனுக்கு பெயர் அஜாமிழன். மாயையினுடைய வசத்தில் யார் இருக்கானோ அவனுக்கு அஜாமிழன் அப்படின்ற பெயர். என்ன காரணம் அப்படின்னா, அவனுக்கு வந்து தெரிஞ்சு பண்ணுறானா தெரியாமல் பண்ணுறானா தெரியாது. இருந்தாலும் பகவானை ஒரு நாமத்தை பஜிச்சதுனால ஒரு நல்ல கதியை அடையறான் அப்படிங்கிறது தான் அஜாமிழனோட கதை. அந்த அஜாமிழனுடைய கதையில் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த அஜாமிழன் வந்து எப்படி இருக்கான் அப்படின்னா, அவனுக்கு வந்து ரொம்ப பாண்டித்யம் உள்ளவனாக இருக்கானாம். அஜாமிழன் வந்து நல்ல படிப்பு, அறிவு, புத்திசாலி, நல்ல தர்ம கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணின்னு இருக்கிறவன். புறா, ஹே குருவாயூரப்பா, புறானா முன்னொரு காலத்தில் அஜாமிழன்னு ஒருத்தன் இருந்தான். அவன் எப்படி இருந்தான்னா, மகீசுரக அப்படின்னா பிராமண குலத்தில் பிறந்தவனாக இருக்கான். கிருஹாஸ்ரமின்னா நல்ல கிரகஸ்தன். தன்னுடைய கிரகிணின்னா மனைவி, அவளுடைய நல்ல வாழ்க்கையை வாழக்கூடியவனா இருந்துட்டு இருந்தான். அதனால ஆனால் என்ன ஆயிடுத்து அப்படின்னா, தர்ம மார்க்கங்கள்லாம் அவனுக்கு புத்தி இருந்தது. ஏதோ ஒரு சமயம் தன்னுடைய தந்தைனா அவன் குரோன்னா இந்த இடத்துல அப்பான்னு அர்த்தம். தன்னோட அப்பா சொல் பேச்சு கேட்டுண்டு அவன் என்ன பண்ணினா, அவருடைய உத்தரவுன்னா அவருடைய ஆர்டர், அப்பாவோட ஆர்டர் படி அவன் என்ன பண்ணான், வீட்டை விட்டுட்டு காட்டுக்கு போனான். அப்படி காட்டுக்கு போகும்பொழுது என்ன ஆறுது அப்படின்னா, அதாவது நல்ல ஒரு சுதிருஷ்ட சீலம், நல்ல தைரியம் உள்ளவனாகவும் நல்ல செயல்கள் எல்லாம் இருக்கக்கூடியவனாக இருந்த இந்த அஜாமிழன் அங்கே போய் ஒரு பரஸ்திரீ அப்படின்னா ஒரு நல்ல வாழ்க்கை வாழாத ஒரு ஸ்திரீ, அவளுடைய பார்வையில் மயங்கி அவளோடையே குடுத்தனம் பண்ணி அவளுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையவே வீணாக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு இந்த அஜாமிழன் போயிட்டானாமே அப்படின்னு குருவாயூரப்பன்ட்ட பகவான் வந்து இது பட்டத்திரி வந்து கேட்குறார். பகவான் ஆமாம் அப்படின்னு சொல்கிறார். அதனால அஜாமிழன் அப்படிங்கிறவன் யார் அப்படின்னா, ஒரு மாயையில் அப்படியே சிக்கிண்டு இருக்கக்கூடியவனாக இருக்கான் அவன். அப்போ என்ன ஆறுது அப்படின்னா, ஒரு கெட்ட சகவாசம் அப்படிங்கிறது வந்து ஒரு மனுஷனை எப்படி வந்து பிடிச்சுன்றும் அப்படின்னா, இந்த அஜாமிழனோட சரித்திரம் தான் அதுக்கு ஒரு கண்டிப்பான ஒரு உதாகரணம். இதுதான் ஒரு பெரிய உதாகரணமாக இருக்குது. என்ன ஆறுது அப்படின்னா, ரொம்ப அழகாக வந்து சொல்கிறான். அதாவது ராத்திரி படுத்துன்னு இருக்கான் ஒருத்தான். படுத்துன்னு இருக்கும்பொழுது என்ன ஆறுது அப்படின்னு, நன்னா தூங்குறான். தூங்கும்பொழுது அவனோட தலகாணிக்கு அடியில் ஒரு பாம்பு வந்து படுத்துன்றது. அந்த பாம்பு தலகாணிக்கு அடியில் இருக்கிறதே அவனுக்கு தெரியாமல் அப்படி ஒரு ஆனந்தமான தூக்கத்தை தூங்குறான். தூங்கிட்டு கார்த்தால் ஏந்திருந்து அவன் என்ன பண்ணுறான், படுக்கையை மடித்து இப்படி தலாணியை எடுத்து வைக்கும்பொழுது அதுக்கு அடியில் சுருண்டு ஒரு பாம்பு படுத்துன்னு இருக்கிறத பார்த்ததும் தூக்கி வாரி போட்டு பெருசாக கத்துறான் இல்லையா. அந்த பாம்பை பார்த்ததுக்கு அப்புறம்தான் அவனுக்கு என்ன வருது, உடம்புல ஒரு பீதினா பயம் வருது. அந்த பயம் அவனுக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு ஏதாவது தெரிஞ்சுதோ, தனக்கு தலகாணிக்கு அடியில் ஒரு பாம்பு இருக்குங்கிறது அவனால் தெரிஞ்சிக்கவே முடியலையே, அது அவனுக்கு தெரியவே இல்லை. ஆனால் இப்போ வந்து என்ன அப்படின்னா, இப்போ அதை பார்த்த உடனே தான் அவனுக்கு வந்து அந்த ஒரு பயம் வருது. அதே மாதிரி நம்மளுடைய இந்திரியங்கள்னால் நம்மளுடைய பார்ட்ஸ் ஆஃப் த பாடியோட எது ஒன்று தொடர்பு வருதோ அப்போ தான் மனசில் வந்து நமக்கு எல்லாம் வருது. சஞ்சலம், காமம், கலக்கம், பீதி, இதெல்லாம் வந்து எப்போ வருது அப்படின்னா, நமக்கு இந்த உடம்பில் இருக்கக்கூடிய இந்த இந்திரியங்கள் வந்து மனசோட தொடர்புக்கு வரும்பொழுது தான் இதெல்லாம், இந்த கெட்ட புத்தி இதெல்லாம் நமக்கு தோன்றது. அந்த மாதிரி இவன் இப்போ வந்து இப்போ அந்த மாதிரி அஜாமிழன் வந்து ஒரு கெட்ட ஸ்திரீயை பார்த்த உடனே என்னாச்சுன்னா, அவனுடைய புத்தியில் வந்து இது நல்லது இல்லைங்கிற விஷயம் அவனோட புத்திக்கு உரைக்காமல் அந்த பொம்னாட்டியோட அழகில் அவன் அப்படியே மயங்கி போய்ட்றான். மயங்கி என்ன ஆயிடுறான் அப்படின்னா, ரொம்ப
அவளோடையே வாழணும் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை வந்து வாழ ஆரம்பிச்சுடுறான். அவளுக்காகவே வாழணும். அவளுக்காக வாழணும் அப்படின்னா வீட்டை விட்டுட்டு வந்திருக்கான், தன்னுடைய மனைவியை விட்டுட்டு வந்திருக்கான், தன்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு வந்திருக்கான், தன்னுடைய அப்பா அம்மா இவாளெல்லாம் விட்டுட்டு வேற ஒரு பரஸ்திரீ கிட்ட தன்னுடைய வாழ்க்கையை அனுபவிக்க போகிறான்னா இவன்ட்ட என்ன நல்ல குணம் இருக்கும்? எதையாவது அடித்து பணத்தை திருடின்னு வருதா? இவாளை எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுறது? இந்த மாதிரியான துர்குணங்கள் எல்லாம் இவனுக்கு நிறைய உடம்புல வந்துடுறது, மனசில் வந்துடுறது. அதனால் வந்து என்ன ஆறுது அப்படின்னா இவனுக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு துர்புத்தி வருது. இதில் வந்து பாகவதம் வந்து என்ன ஒரு அழகாக சொல்கிறது அப்படின்னா, இந்த மாதிரியான துர்புத்திகள் வரக்கூடியவா வந்தவா எப்படி தன்னை வந்து ஒவ்வொரு விதமான மனிதர்களும் தன்னுடைய பாவ எண்ணங்கள் பாப்பங்கள் இதெல்லாம் எப்படி போக்கிப்பா அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறது. வித்யார்த்தீத்தே ஜகதி விபுதா சாதவ சத்திய தீர்த்தே கங்கா தீர்த்தே மலின மனசக தான தீர்த்தே தனாட்யாக தாரா தீர்த்தே தரணிபதய யோகினோ தியான தீர்த்தே லஜ்ஜா தீர்த்தே குல யுவதய பாதகம் ஷாலயந்தி அப்படின்னு ரொம்ப அழகாக வந்து ஒரு ஸ்லோகம் இருக்குது. இந்த ஸ்லோகம் எவ்வளோ அழகாக சொல்கிறதுன்னா, இது வந்து ஜலத்தில் வந்து புத்திமான்கள் வந்து என்ன பண்ணுவான், பெரிய புத்திசாலியாக இருக்கிறவன் வந்து தன்னுடைய வித்தைன்னா தான் படிச்சிருக்கிற படிப்பு அப்படிங்கிற ஒரு ஜலத்தில் தன்னை சுத்தம் பண்ணிப்பானான். அதாவது தனக்கு ஏதாவது கெடுதலான ஒரு எண்ணங்கள் வரும்பொழுது படித்த புத்தி அவனுக்கு கை கொடுத்து ஐயோ இது தப்பு, இது பண்ணக்கூடாது அப்படின்னு அவன் தன்னோட பேட்னஸை வந்து எடுத்துடுவான். அதே மாதிரி சாதுக்கள் என்ன பண்ணுவான் அப்படின்னா சத்தியவாக்கு சாதுக்களுக்கு என்ன அப்படின்னா அவள் ஒரு வார்த்தை சொன்னாலும் சத்தியம் சத்தியமே இல்லையா? அதனால தன்னுடைய சத்திய வாக்குக்கு பயந்துட்டே அவள் வந்து எதுவுமே பண்ண மாட்டா. இந்த மாதிரியான ஒரு கெடுதல்கள் எதுவும் நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து சாதுக்கள் வந்து சரியாக இருப்பா. அதே மாதிரி மனசு ரொம்ப சஞ்சலமாக இருக்கக்கூடியவா என்ன பண்ணுவா அப்படின்னா புனித நீராடம் எங்கேயாவது ஒரு க்ஷேத்ராடனத்துக்கு போய் கங்கா யமுனா அப்படிங்கிற இடத்துலலாம் போய் ஸ்நானம் பண்ணி தன்னுடைய மனசை வந்து அப்படியே சாந்தப்படுத்திப்பா. பெரிய தனவந்தர்கள்னால் நிறைய பைசா உள்ளவா என்ன பண்ணுவா அப்படின்னா நிறைய தானம் பண்ணுவாள். கெட்டதாக ஏதாவது ஒன்று தப்பு பண்ண போகிறோம், தப்பு பண்ணினோம் அப்படின்னா நிறைய தான தர்மம் பண்ணி அதெல்லாம் பரிசுத்தமாக்கிப்பாள். அரசர்கள்லாம் என்ன பண்ணுவான், பெரிய ராஜா அவன் தன்னுடைய பாபத்தை போக்கிக்கணும்னா என்ன பண்ணுவான், கத்தி முனையில் அப்படியே எங்கெல்லாம் சண்டை போட்டு யாரெல்லாம் ஜெயிச்சு என்ன பண்ணணுமோ அந்த மாதிரி அவன் பண்ணிப்பான். யோகிகள் என்ன பண்ணுவா அப்படின்னா நல்ல தியானம் யோகம் இதெல்லாம் பண்ணி அவள் வந்து தபஸ் பண்ணியே தன்னுடைய பாவத்தெல்லாம் போக்கிடுவா. சத்குலத்தில் இருக்கக்கூடிய ஸ்திரீகள்னா பெண்கள், சத்குலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எப்படி இருப்பா, தன்னுடைய எந்த பாவத்துக்கும் தான் போகாமல் இருக்கணும்னா எப்படி இருப்பா அப்படின்னா அடக்கமாக இருப்பா. லஜ்ஜைன்னா அவளுடைய பெண்மை, லஜ்ஜைனா வெட்கம் அடக்கம். அந்த அச்சம் பயிர்ப்பு நடம் இதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த 4 விதமான நற்குணங்களையும் அவள் வந்து வச்சுருக்கிற ஒரு பொம்னாட்டி ஒரு லேடியால் தான் வந்து அப்படியெல்லாம் அவள் வந்து நல்ல விதமாக வாழ முடியும். அதனால் சத்கர்மாவை பண்ணிகிட்டே இருக்கக்கூடியவா என்ன பண்ணுவா அப்படின்னா நல்ல வாழ்க்கை வாழ்வா அப்படிங்கிறது. இது எதுவுமே பண்ணாத அஜாமிளன் எப்படிப்பட்ட ஒரு தீய வாழ்க்கைக்கு போய் இப்படி மாட்டின்டான் அப்படிங்கிறத வந்து 2வது ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக பட்டத்திரி ஸ்மரிக்கிறார். ஸ்வத பிரசாந்தோபி ததா ஹிருதாஷயக ஸ்வதர்மமுத்ஸ்ருஜ்யதயா சமாரமன் அதர்மகாரி தசமீ பவன் புனः ததௌ பவன்னாமயுதே சுதேரதிம். இப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா அஜாமிளன் வந்து ஒரு நல்ல சத்குலத்தில் பிறந்திருந்தான், ஸ்வதர்மம் தெரியறது அவனுக்கு, இதெல்லாம் பண்ணிட்டு வந்திருந்தாலும் இந்திரியங்கள் தன்னுடைய உடம்புக்காக வந்து ஒரு கெட்ட ஸ்வத பிரசாந்தோப்பி அப்படிங்கிற வார்த்தையை அவர் வந்து போடுறார். அதனால் வந்து தன்னுடைய இந்திரியங்களுக்கு வசப்படாமல் இருந்தவன் இப்போ தன்னுடைய மனசை வந்து ஒரு துஷ்ட ஸ்திரீயோட சேர்க்கையில் மனசை கொடுத்துட்டான். அப்படி அதனால் என்ன ஆயிடுறது, ஒரு அசத்து இல்லையா, இது வந்து சத்தான சங்கமா இந்த சங்கம், இது வந்து துர்சங்கம் இல்லையா. இந்த துர்சங்கம்னா பேட்
இது கம்பெனி பேட் கம்பெனி இப்போ அவனுக்கு கிடச்சி கொடுத்து. அதனால் இந்த ஸ்வதர்மத்தை விட்டுடுறான். அப்படி விட்டவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த இந்த ஒரு பரஸ்திரியோடையே தன்னுடைய வாழ்க்கையை இவன் வாழணும் அப்படின்னு நினச்சிக்கிறான். அப்படி நினச்சிட்டு இந்த கெட்ட ஸ்திரியோட சகவாசத்தினால அஜாமிளனுக்கு வெகுகாலம் அந்த அழகையும் அவளுடைய பாசம் அவளுடைய ஆசை இதெல்லாம் தீத்துண்டு அவளோடையே வாழ்ந்துட்டு இருந்தான். எல்லாம் போய் கிழடா ஆயிட்டான். 85-88 வயசு வரைக்கும் வந்துட்டான். இதுக்கு நடுப்புற அவனுக்கு என்ன அப்படின்னா இந்த ஸ்திரீயோட அவனுக்கு 10 குழந்தைகள் பிறக்கிறது. இந்த 10 குழந்தைகளையும் என்ன அப்படின்னா அவனுக்கு என்ன அப்படின்னா ஸ்திரீ மோகம். அதில் அவனுக்கு கிடைச்சது இந்த 10 குழந்தைகள். இவாளெல்லாம் அவன் கவனிக்கிறதே கிடையாது. இந்த குழந்தைகள்கிட்ட ஒரு பாசம் இல்லை, ஒன்றும் இல்லை. கடைசியாக ஒரு குழந்தை பிறக்கிறது அவனுக்கு. அந்த குழந்தை 10வது குழந்தைக்கு பை டிஃபால்ட், அதாவது நாம்கே வாஸ்தே அப்படின்பா இல்லையா, பை டிஃபால்ட் அவன் தெரியாமல் ஏதோ வெறுன பேர் வைக்கணுமே அப்படின்னு ஒரு பேர், நாம்கே வாஸ்தே அப்படி ஒரு பேரை வச்சா என்ன அப்படின்னு ஒரு நாராயணா அப்படிங்கிற ஒரு பேரை வச்சுடுறான். தெரியாமல் வச்சுடுறான். அந்த பேரை வைக்கிறான். அந்த குழந்தை மேலே ஒரு அதீதமான பாசம் இருக்குது அவனுக்கு. ஏன்னா ஜென்ரலாகவே சொல்லுவாள், கடைசியாக பிறக்கிற குழந்தை மேலே ரொம்ப ஆசையாக இருப்பா அம்மா அப்பா அப்படின்னு. பார்த்தாலே தெரியும் நமக்கு. அவள்கிட்ட ரொம்ப ஆசையாக இருப்பா, அட்டாச்மெண்ட் அவள்கிட்ட ஜாஸ்தி இருக்கும். அந்த மாதிரி ஒரு 10வது குழந்தையாக இந்த நாராயணன் அப்படிங்கிறவன் பிறக்கிறான். இந்த குழந்தைக்கு நாராயணன் தெரியாமல் பேரை வச்சுடுறான். வச்சுட்டு இவனுக்கு இப்படி வயசாகிடுத்து, மரண காலம் நெருங்கின்னு இருக்கு இவனுக்கு. எல்லாம் கைகாலெலாம் தளர்ந்து போயிடுத்து. ஆற்றுல யாரும் இவனை கவனிக்கிறது இல்லை. எல்லாம் முடிஞ்சு, அதாவது இந்த கட்டையே போக போகிறது அப்படிங்கிற ஒரு ஸ்திதி வரைக்கும் அவன் வந்துடுறான். வந்ததுக்கப்புறம் அவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அப்படியே படுக்கையில் படுத்துன்னு இருக்கான். அப்படிப்பட்டவன் நமக்கு இப்போ ஒரு பெரிய நல்ல கதிக்கு இவன் போக போகிறான் அப்படிங்கிறது அத்தியாச்சரியமாக இருக்குது. இது எப்படி பாசிபிள்? இவனோ பரம பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. இந்த ஜென்மாவில் அவன் நல்லதே பண்ணலை, வெறும் கெடுதல் பண்ணிட்டு இருந்தவன் எப்படி ஒரு பரமபதத்துக்கு இவன் போக போகிறான் அப்படிங்கிறத 3வது ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறார் பட்டத்திரி. இப்போ யமதூதர்கள்லாம் வரா. இவனுடைய ஆயுசு முடிய போகிறது. இவனுடைய ஆயுசு இவனுடைய ஜீவனை இவன்கிட்டேருந்து எடுத்துட்டு போகிறதுக்காக யமதூதர்கள்லாம் வந்துட்டுருக்கா அப்படிங்கிறத 3வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். समृत्युकाले यमराज किंकरान् भयंकरां स्त्रीन् अभिलक्षयन् भियान् पुरामनात्वत्स्मृतिवासनाबलात् जुहाव नारायणनामकं सुतम्. அதாவது நல்ல ஒரு புண்ணிய ஆத்மா இருக்கான்னு வச்சுக்கோங்க. அவனுடைய மரண காலத்தில் என்ன ஆகும் அப்படின்னா சாக்ஷாத் பகவானே அவனுடைய கண்ணுக்கு தென்படுவார் இல்லையா. ஒருத்தர் நல்ல புண்ணியம் பண்ணி ரொம்ப அருமையான பக்தனாக இருந்து சதா சர்வ காலமும் பகவன் நாமாவை தியானம் பண்ணிட்டு பகவானுக்கே வாழ்ந்துட்டு பகவத் கைங்கரியங்கள் பண்ணிட்டு சத்காரியம் பண்ணிட்டு சாதுக்களுக்கு சேவை பண்ணிட்டு பொய் சொல்லாமல் திருடாமல் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை ஒருத்தன் வாழ்ந்து அவனுடைய அந்திம காலத்தில் யார் நம்மளுடைய கஜேந்திர ஸ்துதியில் பார்க்குற மாதிரி அந்திம காலத்தில் பகவானே கருடாரூடனாக இவனுக்கு காட்சி கொடுத்து அவனை கையை பிடிச்சு அவனை வைகுண்டத்துக்கு அழைச்சிட்டு போவார் அப்படிங்கிறது நன்னா தெரியுது. ஆனால் இங்கே மகாபாப்பியான அஜாமிளன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இன்னொரு வியாக்கியானமும் சொல்கிறா. அஜாமிளன்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஜாமி அப்படின்னா அல்ல அஜாமிளன் அப்படின்னாலே கெட்ட ஸ்திரீயோட சேர்ந்து வாழக்கூடியவன் அப்படிங்கிறது அர்த்தம். ஜாமி அப்படின்னா குலஸ்திரீ, அதாவது ஒரு லேடி, ஒரு நல்ல லேடிக்கு பேர் ஜாமி. ஜாமி அப்படின்னா ஒரு பரஸ்திரி, நல்ல ஒரு விஷயங்கள் எண்ணங்கள்லாம் இல்லாமல் ஒரு தீயதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு பெண், அவளுக்கு அஜாமி அப்படின்னு பெயர். அப்படிப்பட்ட அஜாமியோட லா அப்படின்னா சேர்றது, அஜாமியோட சேர்ந்தவன், அதனால தான் இவனுக்கு அஜாமிளன் அப்படின்னு பெயருங்கிறதையும் ரொம்ப அழகாக சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு துர்சங்கமான ஒரு ஸ்திரீயோடு இவன் இருக்கான்.
இந்த செய்த பாப்பமெல்லாம் என்ன அப்படின்னா, அதாவது மூணாவது ஸ்கந்தத்தில் வந்து பாப்பிகளுக்கெல்லாம் எப்படி பகவான் யமதூதர்கள் வரா அப்படிங்கிறத வந்து பாகவதம் ரொம்ப அழகாக சொல்கிறது. இங்கே அது மாதிரி இப்போ வந்து இந்த அஜாமிளனை எடுத்துன்னு போகிறதுக்காக 3 யமதூதர்கள் வரா. ஜென்ரலி எல்லா இடத்துக்கும் 2 பேர் தான் போவான், இங்கே 3 பேர் வரா. எதனால அப்படின்னா அந்த அளவுக்கு இவன் பாவம் பண்ணியிருக்கானான் இந்த அஜாமிளன். அதனால இந்த 3 பேராக வந்து இவனை வந்து கொண்டு போகிறான். ஸோ அப்போ அஜாமிளன் பாப்பம் அவ்வளோ பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது நன்னா தெரியறது. அதாவது இப்போ இந்த பாவம் பண்ணினவா புண்ணியம் பண்ணினவா ஹூஎவர் இட் இஸ், இந்த உடம்பு அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா, இது வந்து வெறுமனே ஒரு வாடகை வீடு. கண்ணதாசன் எழுதியிருக்கார் பெரிய கவிதையெல்லாம். அதில் அவர் வந்து சொல்கிறார், இந்த உடம்புங்கிறது வந்து யாருடைய இடம் அப்படின்னா பகவான் கொடுத்துருக்கிற இடம். இந்த உடம்புல நம்மளுடைய ஆத்மா வந்து எப்படி அப்படின்னா ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்கிற மாதிரி இந்த ஆத்மாவை உள்ளே வச்சுட்டு இருப்போம். அட் எனி டைம் இந்த வீட்டை காலி பண்ணி கொடுத்துட்டு போக வேண்டியது நம்மளுடைய கடமை. அப்போ என்ன பண்ணணும், இந்த உடம்பு அப்படிங்கிற வீட்டை விட்டு இந்த ஆத்மா அப்படிங்கிறது வந்து பிரிஞ்சு போனாலே ஒழிய இது சாத்தியம் இல்லை. அதனால் அப்படிப்பட்ட ஒரு பாவத்துக்கு இவன் ஈடானவனாக இருக்கான். இப்போ என்ன ஆறுது அப்படின்னா, இவ்வளோ பெரிய யௌவனம் அவனுக்கு வந்து ஒரு சின்ன வயசாக இருக்கும் பொழுது நமக்கு தெரியாது என்ன பண்ணுறோம் என்ன தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் குழந்தையாக இருக்கிறவாளுக்கு புரியாது. அப்புறம் யௌவனத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆறுது அப்படின்னா, யௌவனத்தில் அந்த வயசுக்குள்ள விளையாட்டு அந்த வயசுக்குள்ள தப்பு எல்லாத்தையும் பண்ணிடுறோம். இப்போ கடைசி காலம், இப்போ லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு, இனிமேல் காலம் முடிய போகிறது அப்படின்னா இப்போ அவன் என்ன பண்ணுவான், பிராயச்சித்தத்துக்கு அப்புறம் அவனுக்கு ஏதாவது பாவம் பண்ண உடம்புல இடம் இருக்குமா, இல்லை உடம்பு தான் இடம் கொடுக்குமா அப்படிப்பட்ட ஒரு பாவத்தை பண்ணுறதுக்கு. அதனால அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து எதுவுமே பண்ண முடியாமல் போகும்பொழுது அவன் அப்படியே டிசப்ட் ஆகி என்ன பண்ணணுன்னே தெரியாமல் இருக்கான். அதே மாதிரி தான் இப்போ இந்த அஜாமிளனுடைய கதையும். அவன் வந்து விவேகி இல்லை, அவிவேகி அப்படிங்கிற அஜாமிளன். அவனுக்கு வந்து மரணம் வரப்போகிறது நன்னா தெரிஞ்சுடுத்து, பயம் வந்துடுத்து. மரண பயம் அப்படிங்கிறது மகா கொடுமை. அது எல்லாருக்கும், அத்தனை லோகத்தில் பிறந்த அத்தனை ஜீவராசிகளுக்கும் இந்த மரண பயம் அப்படிங்கிறது வந்து ஒரு காமனான விஷயமாக ஏற்க வச்சிருக்கு. அது வந்து அது தனக்கு மரணம் அப்படிங்கிறது பரீட்சித்து வேணா புத்திசாலித்தனமாக உட்காந்து 7 நாளில் பாகவதம் கேட்டு கரையேறணும்னு ஆசைப்பட்டான். பரீட்சித்த தக்ஷகன்கிற பாம்பு தீண்டி இப்போ 7 நாளில் இறந்து போயிடுவோங்கிறது அவனுக்கு நன்னா தெரியும். ஆனாலும் அவன் அவ்வளோ தைரியமாக இருந்தான். அப்படின்னா அவனுடைய வைராக்கியம் என்னவா இருந்ததுன்னா, பகவானுடைய சரணத்தை அடையணுங்கிறது அவனுடைய வைராக்கியமாக இருந்தது. அதனால வந்து 10வது குழந்தை பிறந்து விடுறது இல்லையா, பிறந்தா அந்த குழந்தைக்கு எவ்வளோதான் இவன் தீரனாக இருந்தாலும் புத்திசாலியாக இருந்தாலும் விவேகியாக இருந்தாலும் குழந்தைன்னு வரும்பொழுது வாத்சல்யம் மாத்திரம்தான் கூடி வருது. இப்போ அந்த குழந்தைக்கு அவன் அழகாக நாராயணன்னு பெயர் வச்சுருக்கான் இல்லையா, அந்த பெயரை வச்சுட்டு எப்பெல்லாம் இந்த பெயரை கூப்பிட்டுட்டே இருக்கான். நாராயணா 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 இங்கே வாடா, நாராயணா அங்கே வாடான்னு சொல்லி மேலே மேலே இந்த நாராயண நாமத்தை அதாவது அறியாமலே இந்த காரியத்தை அவன் பண்ணுறான் அப்படின்னு பட்டத்திரி ரொம்ப அழகாக ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறார். தெரிஞ்சு அவன் நாமா சொல்லலை, தெரியாமல் வேறு வழி இல்லாமல் இந்த குழந்தைக்கு அந்த பெயரை வச்சதோட காரணத்தினால நாராயணா இங்கே வா, நாராயணா கொஞ்சம் தண்ணி கொண்டு வா, நாராயணா இந்த துண்டை எடுத்துன்னு வா, நாராயணா எனக்கு சாப்பாடு போடுறியான்னு ஒரு 100 நாராயணா ஒரு நாளைக்கு அவனுக்கு சொல்கிற மாதிரி அமைஞ்சு போய்டுறது. அப்படிப்பட்ட ஒரு நாமா, அந்த ஒரு நேம், ஒரு நாராயணா அப்படிங்கிற ஒரு நாமத்துக்கு என்ன வலிமை, யார் சொன்னாலும் கரையேற்றக்கூடிய நாமம் இல்லையா அந்த நாமம். இந்த அப்படிங்கிறத வந்து அடுத்த நாம மகிமையை வந்து சொல்ல போகிறார் நம்மளுடைய பட்டத்திரி 4வது ஸ்லோகத்தில். दुराशयस्यापि तथात्वनिर्गत त्वदीयनामाक्षरमात्रवैभवात् पुरापि भेदुर्भवदीर्यपार्षदाः चतुर्भुजापि तपटा मनोहराः. அப்படிப்பட்டவனை பார்க்கறதுக்கு இவ்வளவெல்லாம் இவன் நல்ல காரியங்கள் எதுவுமே பண்ணாமல் மரண தருவாய்க்கு வந்துட்டான். இப்போ என்ன ஆறுது அப்படின்னா, காலன்னா யமனோட போராடின்னு இருக்கான். யமன் வந்து பாசக்கயிறை போட்டு இழுக்கிறா அப்படின்னு சொல்கிறோமே, அந்த யமதூதர்கள்லாம் வந்து விடுறா. யமதூதர்கள் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா, எல்லாரும் அழறா. ஒருத்தர் இறந்து போகும்பொழுது எல்லாரும் அழதானே செய்வா.
இல்லையா? அப்படி ஜனங்கள் எல்லாம் அழறுது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த அன்றைக்கு இன்றே சொல்லி வையின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அதனால் அப்போ நமக்கு நாக்கு என்ன குளருமோ தெரியாது, கண்ணு தெரியுமோ தெரியாது. எய்த்தாப்பில் நிற்கிறது ஒரு கணேசன், ஒரு முருகன் அப்படின்னு யாராவது பெயர் வச்சவா நின்று அவளை பார்த்து அவளுடைய பேரை சொல்கிற ஒரு பாக்கியம் கூட கிடைக்காதான் இறக்கும் தருவாய். என்ன ஆகிடும் அப்படின்னா, கழுத்தை போட்டு யாரோ நெரிக்கிற மாதிரி இருக்கும். பாசக்கயறாது. அந்த பாசக்கயறு எது அப்படின்னா, யமன் தூக்கி போடுறான் கழுத்தில் போட்டு. இந்த யம தூதர்கள் இழுக்கிறா. அப்படி இழுத்து அந்த ஆயுஷை எடுக்கிறா இல்லையா நம்மக்கிட்டேருந்து. அது எவ்வளவு துக்ககரமான விஷயம் அப்படிங்கிறத பாகவதம் அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது. அதாவது ஒருவனுடைய உடம்பிலிருந்து அவனுடைய ஆத்மா வெளியில் போகிறது அப்படின்னா அது சகிச்சிக்கவே முடியாது. அதனுடைய வலி வேதனை அப்படிங்கிறது வேற எந்த ஒரு வேதனைக்கும் ஈக்குவலண்ட்டாக சொல்லவே முடியாத அந்த அளவுக்கு உயிரை கடைந்து எடுத்து அப்படிங்கிறாரு. நம்மளோட உயிரை கடையணுமா, கடைஞ்சு 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 அந்த உயிரை நம்மக்கிட்டேருந்து பிரிப்பா. அப்படி பிரிப்பானா நம்மளுடைய யமதர்மராஜா அப்படிங்கிறத ரொம்ப அழகாக இங்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணின்னு இருக்கா. இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறதுல என்ன அப்படின்னா, ஒரு பகவன் நாமாவை ஒரு சாதாரண காலகட்டத்தில் யார் ஒருத்தன் சொல்கிறானோ அவனுக்கு அப்போ பண்ணின வரைக்கும் உள்ள பாப்பங்கள் எல்லாம் போயிடும் அப்படிங்கிறார். இப்போ என்ன ஆறுது அப்படின்னா, இந்த மனித சரீரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதுவே ஒரு பாப்ப ஹேத்து. அந்த சரீரமே ஒரு பாப்பம் தானே, அதுவே ஒரு பாப்ப ஹேத்துவாக இருக்குது. அந்த மரணத்தோட தருவாயில், மரணம் நடக்க போகிறது அப்படிங்கிற தருவாயில் இருக்கும் பொழுது என்ன பண்ணுவான் அப்படின்னா, அந்த ஜீவனுக்கு பகவான் நாமாவை சொல்ல வைக்கக்கூடிய ஒரு பக்தி வருமா அப்படின்னா அந்த சமயத்தில் வருமானு தெரியாது அப்படிங்கிற. அதனால் இந்த இடத்துல என்ன பண்ணுறான் அப்படின்னா, அஜாமிளன் நாராயண மகாமந்திரத்தை எதனால் சொல்கிறான் அப்படின்னா, தெரிஞ்சு சொல்லலையா, தெரியாமல் சொல்லிடுறான். ஏன் தெரியாமல் சொல்லிடுறான்னா, இப்போ இந்த பையனை, இந்த கடைசியாக குழந்தை பிறந்தது இல்லையா, அந்த குழந்தைக்கு நாராயணா அப்படிங்கிற ஒரு நாமத்தை வச்சுருக்கான். அந்த நாமாவை வேறு வழி இல்லாமல் அந்த குழந்தையை கூப்பிடுற வியாஜ்யத்துக்கு அவன் உபயோகப்படுத்துகிறான். நாராயணா 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 அப்படின்னு. அதை கேட்டு கேட்டு அந்த அந்த நாமத்தினுடைய மகிமை இப்போ இவனை காப்பாற்ற போகிறது. அதனால் என்ன ஆகிடுறது அப்படின்னா, இவன் பெருசாக இந்த கைத்தை போட்டு கடையறா இல்லையா, உயிரை எடுக்கிறதுக்கு அந்த வலி தாங்க முடியாமல் பெருசாக கத்துறான். நாராயணா நாராயணா அப்படின்னு அஜாமிளன் கத்துறதை கேட்ட உடனே என்ன ஆகிடுதான், விஷ்ணு பார்ஷதர்கள்லாம் ஓடி வந்துடுறா. அதாவது எப்படி நம்ம யமகிங்கரர்கள் வந்தாலோ இவனை உயிரை எடுக்கிறதுக்கு, இவன் கூப்பிட்ட பகவன் நாமாவை கேட்டு அந்த விஷ்ணு பார்ஷதர்கள்லாம் ஓடி வரா. ஓடி வந்துட்டு அவள் என்ன சொல்கிறா அப்படின்னா, இப்போ இந்த பகவன் நாமாவை யார் சொன்னா, ஒரு பக்தன் சொன்னானா, ஒரு அபக்தன் சொன்னானா. அபக்தன்னா பக்தி பண்ணாதவன், பதித்தன் அப்படின்னு அர்த்தம். அவன் சொன்னானா, யார் சொன்னான்னு இப்போ எப்படி தெரியும்? யார் சொல்லியிருந்தாலும் நாமாட்சர மாத்திர வைபவாத் அப்படிங்கிறார். அதாவது அந்த நாமாட்சரம், நாமம் அப்படிங்கிற அந்த அக்ஷரம், அந்த 7 அக்ஷரம் இருக்கு இல்லையா, அதுக்கு இருக்கக்கூடிய பகவத் இது ஸ்பெஷாலிட்டி வேறு எதுக்குமே கிடையாது. நாமாட்சர மாத்திர வைபவாத் அப்படிங்கிறார். இப்போ விஷ்ணு தூதர்கள் 4 கைகளோட பீதாம்பரதாரியா மனோகரமான திவ்ய ஸ்வரூபத்தோட முகத்தோட அவள் எல்லாரும் வந்துடுறா. இப்போ என்ன அப்படின்னா, இப்போ தெரியறது இவனுக்கு, அஜாமிளனுக்கு கண்டிப்பாக தனக்கு வைகுண்ட பிராப்தி தான் அப்படின்னு புரிஞ்சு கொடுத்து, அதனால் மகான்களோட தர்ஷனம் மோட்ச சாதனமாகும் அப்படிங்கிற. அதாவது என்ன அப்படின்னா, மகான்களை பார்க்கறது, மகான்களுடைய தர்ஷனத்தில் நம்மளுடைய பாப்பங்கள்லாம் கரையும் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்கிறது. அதனால தான் பெரியவாள்லாம் அந்த காலத்தில் எங்கேயாவது மகா பெரியவா எங்கேயாவது முகாம் போட்டிருந்தாலோ, இல்லை ஏதானும் ஒரு பகவத் காரியத்தில் ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு அப்படின்னா, அங்கெல்லாம் கோவிலில் உபன்யாசம் நடக்கலாம், கோவிலில் பெரிய மகான்கள் வந்திருக்கலாம், அவளை தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரணும் எங்கே இருந்தாலும்.
அப்போ தான் நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ என்ன அப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகிறோம், இப்போ பெரியவா பூஜை பண்ணின்னு இருக்கா, ஒன்றும் வேண்டாம், காஞ்சிபுரத்தில் சந்திரமௌலீஸ்வர பூஜையே பால பெரியவா பண்ணின்னு இருக்கா அப்படின்னா நம்ம போய் உட்கார்ந்தா அவள் எவ்வளவு நாழி காமாட்சியோட பேசி 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 திரிபுர சுந்தரியோட பேசி அப்படிப்பட்ட ஒரு பூஜையில் தன்னையே ஐக்கியமாக்கிண்டு அவள் பூஜை பண்ணுறா இல்லையா. அப்படி பூஜை பண்ணும் பொழுது நமக்கு நம்மளுடைய பேஷன்ஸ் போயிடும் அந்த இடத்துல. அதுதான் போகக்கூடாது அப்படிங்கிறா. அது என்ன அப்படின்னா உங்களுடைய நம்மளுடைய மைண்ட் செட் வந்து அந்த பகவானை தரிசனம் பண்ணணும், அந்த சாதுவாக இருக்கக்கூடியவரை தரிசனம் பண்ணணும், பெரிய மகானை தரிசனம் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் எல்லாத்தையும் தள்ளி வச்சிடணும். இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு அவருக்காக காத்திருந்து ஒரு க்ஷணம் ஒரு நிமிஷம் பகவான் அவருடைய கண்ணை திறந்து நம்மளை பார்த்துட்டார் அப்படின்னா போருமே. அதுக்கு மேலே என்ன வேணும்? எதுவுமே பேச வேண்டாம். நமக்கு எந்த அனுகிரகமும் அவர் பண்ணி அவர் பார்த்த கடைக்கண் பார்வை கட்டாட்சமே நமக்கு வந்து பரம கோட்டிக்கு அனுகிரகம் கொடுத்துட்டார் அப்படின்னு அர்த்தமாயிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பக்தர்கள்லாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, பக்தி பண்ணுறது பெருசு இல்லை, சாதுக்கள் பெரிய பெரிய மகான்கள் இவாளெல்லாம் அப்பப்போ எங்கெல்லாம் தர்ஷனம் கிடைக்கிறதோ அங்கெல்லாம் போய் தர்ஷனம் பண்ணணும், ஒரு நமஸ்காரமாவது பண்ணணும். அப்படி பண்ணி இருந்தால் இப்போ வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப அழகாக வந்து எக்ஸ்பிளனேஷன் சொல்கிறா. என்ன அப்படின்னா, சுகர் வந்து ஒரு பெரிய ஜீவன் முக்தர் இல்லையா, பிரம்மஜானி சுகர். அவர் எதுக்கு எப்போ பார்த்தாலும் இந்த பாகவதத்தை சொல்லிகிட்டே இருக்கணும்? அவசியம் இல்லையே. அவரே பிரம்மஜானி ஆயிட்டார், அவரே மகாபுருஷராக இருக்கார். எதுக்கு திரும்ப திரும்ப இந்த பாகவத கதையெல்லாம் சொல்லிட்டு இந்த பாகவதத்தையே ஸ்மரிச்சுட்டு ஏன் இருக்கார் அப்படின்னா, என்ன ஆறுதுன்னா, இந்த பாகவதத்தை அத்தியனம் பண்ணும்போது என்ன ஆயிடுறது, பகவானுடைய நாமங்களை திரும்ப 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 சொல்கிற மாதிரி ஆயிடுறது. யாருக்கு யார் பாகவதத்தை பாராயணம் பண்ணுறாளோ அவளுக்கு அப்படி ஆயிடுறது. அந்த நாமாக்களை கேட்ட உடனே என்ன ஆறுது அப்படின்னா, பகவானுக்கு அங்கே உட்கார முடியாதான் பார்க்கடல். அப்படியே ஜஸ்ட்டு இந்த நாமாக்களை கேட்டு விஷ்ணு பக்தர்கள் எல்லாரையும் பார்க்கறதுக்காக பகவானே சுகர் இவாளெல்லாம் கிளப்பிண்டா அங்கேருந்து தன்னோட பக்கத்திலேயே வச்சுக்கணும்னு வந்துடுறாராம். ஹரே குணா சுக்தமதி பகவான் பாதராயணீ அத்யகான் மகதாக்கியானம் நித்தியம் விஷ்ணு ஜனப்பிரிய அப்படின்னு வந்து பாகவதத்தில் வந்து சொல்கிறது. எப்போவுமே இந்த ஜனப்பிரியர்னா என்ன, சாது ஜனங்களோடையே இருக்கணும் அப்படின்னு அப்படிப்பட்ட பரமஹம்சராக இருக்கக்கூடிய சுகருக்கே தோன்றதுன்னா அப்போ நமக்கெல்லாம் எவ்வளவு தோணணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக சொல்கிறார். அதுக்கப்புறமா அடுத்து இப்போ யமதூதர்களை எல்லாரையும் வந்து தடுத்து நிறுத்த போகிறா. யார் நிறுத்த போகிறான்னா, விஷ்ணு பார்ஷதர்கள் போயிருக்கா இல்லையா, அவள் வந்து அந்த உயிரை நீ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவள் வந்து பகவான் வந்து இந்த மாதிரி நினச்சிக்கிறாராம் எல்லாரையும். இப்போ வந்து யமதூதர்களை வந்து எப்படி தடுக்க போகிறா இந்த விஷ்ணு பார்ஷதர்கள் அப்படிங்கிறது வந்து 5வது ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறார். அமுஞ்ச சம்பாஷ்ய விகர்ஷதோபட்டான் விமுஞ்சயதேத்யாகு ருருதுர்பலாதமீ நிவாரிதாஸ்தே ச பவஜனைஸ்ததா ததீய பாபம் நிகிலம் யவேதயன். இப்போ என்னென்னா, ஒருத்தன் தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னா அவனை அடித்து போலீஸ் அழைச்சின்னு போய் என்ன பண்ணுவா, அவனுக்கு வேண்டக்கூடிய தண்டனையை கண்டிப்பாக வாங்கி தருவான் இல்லையா. அந்த மாதிரி இந்த ஜீவன் செய்த பாவத்துக்கு எல்லாத்துக்கும் என்ன தண்டனையோ அந்த தண்டனையை கொடுக்கறதுக்காக தான் யமதூதர்கள் வரா. அப்போ என்ன பண்ணுறா அப்படின்னா, அதுக்குள்ளே நம்ம இந்த உடம்பு அப்படிங்கிற இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவன் இதை வெளியில் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் கடைசி காலத்தில் நமக்கு யாருக்காக இருந்தாலும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ என்ன பண்ணுறா அப்படின்னா, யமதூதர்கள் வந்து பாப ஜீவன்களை உடல்லேருந்து வெளியில் எடுக்கிறதுக்கே அவ்வளோ பிரயத்தனப்படுவாளாம். என்னென்னா, இவாளுக்கு வந்து நாம ஏதோ ஒன்று சொல்லியிருப்பா, ஒரு பயம் வந்திருக்கும், இதெல்லாம் பார்த்து எப்படி இவள் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறதான். ஸோ அதனால் இப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா, விஷ்ணு பார்ஷதர்கள்லாம் வந்திருக்கா. இப்போ வந்து எனக்கு வந்து இப்போ ரொம்ப அழகாக வந்து இந்த இடத்துல வந்து பாகவதம் யாரை வந்து இவர் ஸ்மரிச்சுக்கிறார் அப்படின்னா, சாக்ஷாத் பீஷ்மரை வந்து ஸ்மரிச்சுக்கிறார். என்ன ஸ்மரிச்சுக்கிறார் அப்படின்னா, சதேவ தேவோ பகவான் பிரதீட்சதாம்
கலேபரம் யாவதிதம் ஹினோம்யகம். அதாவது பீஷ்மர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, பெரிய தபஸ்வி ஞானி இல்லையா, அவருக்கு நன்னா தெரியறது, பெரிய யோகி. அவருக்கு தான் தான் நினைக்கிற சமயத்தில் தன்னுடைய உயிரை விடலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அவருக்கு ஒரு பெரிய சக்தி, அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு வரம் இருக்குது. அதனால என்ன அப்படின்றா, அவர் பீஷ்மர் நினச்சிக்கிறாராம் என்ன அப்படின்னா, என்னோட சரீரத்தை நான் எப்போ விடுவேன் அப்படின்னா, தேவர்களுக்கும் தெய்வமாக இருக்கக்கூடிய சாக்ஷாத் பகவான் தன்னோட திவ்ய ஸ்வரூபத்தோட எனக்கு காட்சி தந்து அவனுக்கு முன்னாடி என்னோட சரீரத்திலேருந்து இந்த ஆத்மா கிளம்பணும் அப்படின்னு சொல்லி பீஷ்மர் வேண்டின்னு தன்னுடைய உடலை என்ன பண்ணுறார், நினைச்ச மாத்திரத்தில் தன்னுடைய உடல்லேருந்து இந்த ஆன்மாவை எடுக்கக்கூடிய சக்தி இருந்தும் அவர் வெயிட் பண்ணுறார். மரண காலத்தில் பயமே இல்லாமல் இருக்கார். அதனால தான் அவரால் அப்படிப்பட்ட ஒரு விஷ்ணு சகஸ்ரநாம சொல்ல முடியுது, பயக்கிருத் பயநாசனகா அப்படிங்கிறார். அந்த பயத்தை தோற்றுவிப்பனும் பகவானே, அந்த பயத்தை நம்மளோட இடத்துலேருந்து எடுக்கக்கூடியவனும் இந்த பகவான் தான் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக புரிஞ்சுண்டு அந்த இடத்துல பீஷ்மாச்சாரியால் பகவானுக்காக காத்துன்னு இருக்கார். அது மாதிரி இப்போ இந்த யமதூதர்கள் வந்த உடனே என்ன பண்ணுறா அப்படின்னா, இந்த விஷ்ணு பார்ஷதர்கள்லாம் சொல்கிறா, விமுஞ்சத அப்படின்னா விட்டுடுங்கோ, இவனை விட்டுடுங்கோ, இவனுடைய உயிரை எடுக்காதீங்கோ அப்படிங்கிறார். எப்படி அவள் பூத்தனை கத்துறா இல்லையா, முஞ்சன்னு கத்துறா. கண்ணன் பாலை குடிக்கும் பொழுது அந்த குட்டி கிருஷ்ணனை தள்ளுறா, என்னோட ஸ்தன்யத்தில் பால் சாப்பிடாத, என்னை விட்டுடு, என்னோட உயிர் போகிறதே அப்படிங்கிற பகவான் தீர்மானம் பண்ணி தானே இன்னைக்கு இவளுடைய உயிரை எடுக்கணும் அப்படிங்கிறது அவனுடைய ஆசை. இனிமே இவளை பாப்பமாக இவளை பண்ண விடக்கூடாது அப்படிங்கிறதுனால இவளுடைய உயிரை எடுத்துடணும் அப்படின்னு பகவான் ஸ்மரணை பண்ணிட்டு தான் அதை பண்ணுறார். அதே வார்த்தை தான் இங்கேயும் போட்டிருக்கா. எப்படி அப்படின்னா, இந்த யமதூதர்களை பார்த்து இந்த விஷ்ணு பார்ஷதர்கள் சொல்கிறா, இவன் நாராயணா அப்படிங்கிற ஒரு நாம உச்சாரணத்தை கேட்டு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம், அதனால இவனுடைய உயிரை நீங்கள் எடுக்காதீங்கோ அப்படின்னு சொல்லி அவளுக்கு சொல்கிறா. அதனால் பகவானை என்ன ஸ்மரிக்கணும் அப்படின்னா, மனுஷனுக்கு எத்தனையோ கோட்டிக்கணக்கான பயத்தை அளிக்கக்கூடிய எத்தனை ஆபத்து வந்தாலும் ராம 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 ராமா அப்படிங்கிற அந்த நாமாவை ஜபிக்க அத்தனை ஆபத்தும் அவனை விட்டு விலகும் அப்படிங்கிறது தான் சத்தியம். அந்த சத்தியத்தை தான் இப்போ சுகர் ரொம்ப அழகாக இந்த கதை மூலமாக சொல்லிகிட்டே வரார். இப்போ மேலும் சொல்கிறார், என்ன சொல்கிறார் 6வது ஸ்லோகத்தில் அப்படின்னா, भवन्तु पापानि कथं तु निष्कृते कृते विभो दण्डनमस्ति पण्डिताः न निष्कृति किं विदिता भवादृशा इति प्रभो त्वत्पुरुषा बभाषिदे. அதாவது எவ்வளோ அழகாக விஷ்ணு பார்ஷதர்கள் நம்மளுடைய யமதூதர்களை சொல்கிறார். என்ன அப்படின்னா, போ பண்டிதாகா அப்படிங்கிற வார்த்தையை போட்டிருக்கார் நம்மளுடைய பட்டத்திரி. அவளெல்லாம் பண்டிதர்கள்னு கூப்பிட்றார். யமகிங்கரன்னா ஏதோ கருப்பா குண்டா அப்படி இருப்பான் அப்படின்னு அர்த்தம் இல்லை. சாஸ்திரம் படித்தவா யமன் சகரசா தர்மசாஸ்திரத்துக்கே பெரிய அதிபதி. அவனுடைய கிங்கரர்கள்லாம் எப்படி இருப்பா, அவனுடைய வேலையாட்கள்லாம் அவள்லாம் பாண்டித்யமாக இருக்கக்கூடியவா, தர்மசாஸ்திரம் படித்தவாளே. உங்களுக்கு தெரியாதா என்ன ஒரு பாப்பம் இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு தெரியாதா? உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. பாப்பத்தை போக்கக்கூடிய இந்த ஒரு பகவான் நாமாவை அவன் சொல்லியிருக்கான். அதுக்கெல்லாம் சாட்சியாக நீங்கள் எல்லாம் இருந்திருக்கே. இவன் இத்தனை நாமா, எவன் ஒருவன் பாப்பம் பண்ணினாலும் புண்ணியம் பண்ணினாலும் அதுக்கெல்லாம் யார் சாட்சியாக இருக்கா அப்படிங்கிறது பாகவதம் சொல்கிறது. சூரியோக்னி கம் மருத்காவக சோமசந்தியா அகனீ திசக கம் குக்காலோ தர்ம இதி ஹேதே தேசஸ்யா சாட்சினக. அதாவது யாரெல்லாம் இதை சாட்சியாக பார்த்து நம்ம நினச்சின்னு இருக்கோம், நம்ம பண்ணக்கூடிய பாவத்தை யார் பார்க்குறா, 4 கதவை சாத்திட்டு ஒருத்தன் திருடுறான் அப்படின்னா யாருமே பார்க்கல அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். சகல ஜீவங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கு. சூரியன், அக்னி, ஆகாசம், வாயு, பசுக்கள், சந்திரன், சந்தியா தேவத்தை, ராத்திரி, பகல், திக்குகள், ஜலம், பூமி,
எல்லா காலம் தர்மம் இது எல்லாமே ஒரு ஒரு ஜீவனும் பண்ணக்கூடிய பாப புண்ணியத்துக்கு சாட்சியாக இருக்கு அப்படின்னு பாகவதம் சொல்கிறது. அஜாமிளன் ஒரு நல்ல குலத்தில் தான் பிறந்திருந்தான். முறப்படி நல்ல மனைவியை கல்யாணம் பண்ணிட்டு எல்லாம் இருந்தான். இருந்துமே ஒரு துஷ்ட ஸ்திரீயோடு அவனுக்கு ஒரு சேர்க்கை வந்துடுத்து. அதனால அவளோட சேர்ந்து வாழ்ந்து 10 குழந்தைகளை பெற்றுக்கிறான். 10ஆவதாக இருக்கக்கூடிய குழந்தை அதெல்லாம் காப்பாற்றுறது, இத்தனை குழந்தைகளையும் காப்பாற்றுறதுக்காக என்ன பண்ணுறான்? பொய் சொல்கிறான், திருடுறான், நிறைய பாப்பங்களை பண்ணுறான். ஸ்திரீ தன்னுடைய சொந்த மனைவிக்கே துரோகம் பண்ணுறான். இதெல்லாம் பண்ணி 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 இவனுக்கு 88 வயசு ஆயிடுது. அப்படிப்பட்ட பாப்பியை தண்டிக்கிறதுக்காக தான் நாங்கள்லாம் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு இவனை இப்போ யமதர்மராஜாட்ட அழைச்சிட்டு போகணும்னு யமதூதர்கள் சொல்கிறா. அந்த சொல்கிற தூதர்கள்ட்ட விஷ்ணு தூதர்கள் சொல்கிறா. என்ன சொல்கிறா அப்படின்னா, அஜாமிளன் சகல பாபம் பண்ணினது என்னமோ வாஸ்தவந்தான். ஆனால் பாபத்திற்கு என்ன பிராயச்சித்தம்? அவனை தண்டிக்கிறது தான் பிராயச்சித்தமா? கிடையாது. அவனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பாபம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இனிமே என்ன பண்ணணுங்கிறத தர்மசாஸ்திரமெல்லாம் படித்த பெரிய மேதாவிகளாக இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு விஷ்ணு பார்ஷதர்கள்லாம் யமதூதர்கள்கிட்ட கேட்குறா. அதனால் இவன் இந்த இடத்துல என்ன பிராயச்சித்தம் பண்ணினான் அப்படின்னா, பகவானுடைய நாமாவை சொல்லியிருக்கான். அதனால் அந்த நாமம் அவனை கரை சேர்க்கும் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக இப்போ சொல்கிறார். அதாவது பண்டிதாகா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பட்டத்திரி ரொம்ப அழகாக போடுறார். என்ன அப்படின்னா, அப்படிப்பட்ட ஸ்காலர்ஸாம் வாழலாம். யார்? யமதூதர்கள்லாம் அப்படிப்பட்ட சாஸ்திரமெல்லாம் தெரிஞ்சவாவா. அதனால் எப்படி இவனுடைய பாப்பம் விலகித்து அப்படின்னா, இவனுடைய பகவான் நாமாவே இவனுடைய பாப்பத்தை விலக்கிடுத்து அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்கிறான். 11 ஸ்லோகங்கள் பண்ணியிருக்கார் இந்த பட்டத்திரி. இந்த தசகத்தில் 22வது தசகத்தில் அந்த 11 ஸ்லோகங்கள் அப்படிங்கிறது 7ஆவதாக இருக்கக்கூடிய ஸ்லோகம் ரொம்ப விஸ்தீர்ணமாக சொல்லணும். அதை நாளைக்கு நாளைக்கு 7லேருந்து 11 வரைக்கும் பார்க்கலாம். அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பக்தியினுடைய பெருமையை சொல்கிறார். பக்தி எப்படி இருக்குது, இந்த நாமத்துக்கு எவ்வளோ பெரிய ஒரு வலிமை அப்படிங்கிறதையும், ரொம்ப இந்த பகவான் நாமா எவ்வளோ பெற்ற ஒரு அளவு கடந்த மகிமை உடையது இந்த பகவான் நாமா. அதனால யாரெல்லாம் கரையேறி இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறார். மேலும் இந்த பகவான் நாமா எப்படி சொன்னால் கரையேறுவா அப்படின்னா, ஒன்றுமே தெரியாதவங்க கூட சொல்லலாம். அதை தெரியாமையே ஒருத்தன் சொன்னால் எப்படி கரையேற முடியும் அப்படிங்கிறது தான் இந்த அஜாமிழனோட சரித்திரம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக ப்ரூவ் பண்ணுறார். அதே மாதிரி அப்புறம் இந்த அஜாமிழன் இப்படிப்பட்ட ஒரு நாமத்தை சொன்னதுனால அவனுக்கு எப்படிப்பட்ட ஒரு வைகுண்ட பிராப்தி கிடைக்கிறது அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகாக சொல்லி, யமன்கிட்ட இதெல்லாம் பகவானுடைய பக்தர்கள் சாதுக்களாக இருக்கக்கூடியவா இவாளுக்கெல்லாம் உள்ள பெருமை, இந்த நாமத்தினுடைய பெருமை பெரிய அதாவது பகவான் நாமாவுக்கே இவ்வளோ பெருமை இருக்குங்கிறத யமன் அவரே உபதேசம் பண்ணுறாராம். யமனே உபதேசிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி இன்னும் ஒரு 5 ஸ்லோகம் இருக்குது. அந்த 5 ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் ரொம்ப நல்லா விஸ்தீரணமாக சொல்ல வேண்டிய ஒரு ஸ்லோகங்கள் அதெல்லாம். பற்றியான பகவானோட கிருப்பையில், குருவாயூரப்பன் கிருப்பையில் 22வது தசகம் அஜாமிளனோட சரித்திரம். நேத்திக்கு 6 ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம். அஜாமிளன்னா யார், அதுக்கு அஜாமிளனுடைய அர்த்தம் என்ன, அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான், ஒரு நல்ல ராஜா, நல்ல ஒரு மனுஷனாக இருந்து ஒரு பாகவதனாக இருந்தவன் துர்புத்தினாலேயும் சேர்க்கையினாலேயும் ஒரு பெண்மணியோட ஒரு சுகத்தை அனுபவிக்கிறக்கூடிய ஒரு புத்தி, கெட்ட புத்தி அவனுக்கு வந்ததுனால 10 குழந்தைகளுக்கு தகப்பனாகி 88 வயசு வரைக்கும் வாழ்ந்து கடைசி காலத்தில் கடைசியாக பிறந்த தன்னுடைய பையனுக்கு தான் அறியாமலேயே அவனுக்கு நாராயணா அப்படிங்கிற ஒரு பெயரை வச்சது மாத்திரம் இல்லை, மேலே மேலே அவனை எப்பவும் நாராயணா நாராயணான்னு கூப்பிடக்கூடிய ஒரு விஷயமும் பண்ணிட்டு இருந்தான். அதனால விஷ்ணு பார்ஷதர்கள்லாம் இவனுடைய குரலை கேட்டு வந்துடுறா பகவான் நாமாவை சொன்னதுனால. இப்போ யமதூதர்களுக்கும் விஷ்ணு பார்ஷதர்களுக்கும் ஒரு வாக்குவாதம் மாதிரி நடக்கிறது. அவள் சொல்கிறா, இத்தனை ஜென்மால இவன் பண்ணின பாவம், இந்த பாவத்தை போக்குறதுக்காகத்தான் நாங்கள் இவனை அழிச்சுன்னு போகிறோம், இந்த பாவத்துக்கான தண்டனையை இவன் கண்டிப்பாக அனுபவிக்கணும் அப்படின்னு
யமதூதர்கள்லாம் சொல்கிறா. ஆனால் விஷ்ணு பார்ஷதர்களுக்குத்தான் தெரியும். என்ன தெரியும் அப்படின்னா பட்டத்திரி ரொம்ப அழகாக விவரணையாக சொல்கிறார். அதை எப்படி அப்படின்னா விஷ்ணு பார்ஷதர்களுக்குத்தான் தெரியும் இந்த ஜென்மால தான் இவன் பாவம் பண்ணினா அப்படிங்கிறது. ஆனால் இதுக்கு முன்னாடி பல ஜென்மங்களாக இவன் என்ன பண்ணினா, எத்தனை புண்ணியங்களை இவன் சேர்த்து வச்சுருந்தான், எத்தனை பாவங்களை அவன் பண்ணினா, அதனால் அவனுக்கு இந்த இந்த பிராயச்சித்தமாக அவன் இந்த பகவான் நாமாவை தனக்கு தெரியாமலே சொன்னதுனால அவனுக்கு மோட்சம்தான் அப்படிங்கிறதுல அவள் ரொம்ப அழகாக சொல்கிறா. அதெல்லாம் யமதூதர்கள்லாம் கேட்டுக்கிறா. அப்படி சொல்லிட்டு யமதூதர்களெல்லாம் சொல்கிறார். அவர் பண்டிதர்களே அப்படின்னு தான் கூப்பிடுறார். எல்லாருக்கும் யமதூதர்கள்லாம் நன்னா வேதம் அவளுக்கெல்லாம் தர்மசாஸ்திரம் எல்லாம் நன்னா படித்தவாவா. அதனால் அவளை சொல்லும் பொழுதே அவளெல்லாம் பண்டிதர்கள் அப்படின்னு தான் அழைக்கிறார். அதுக்கப்புறமா தன்னுடைய 7வது ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக பக்தி அப்படிங்கிறதுனுடைய பெருமையை பட்டத்திரி ரொம்ப அழகாக சொல்கிறார். என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸ்ருதி ஸ்மிருதிभ्यां விஹிதா व्रधातयः पुनन्ति पापं न लुनन्ति वासनाम् अनन्तसेवा तु निकृतन्ति त्वयि इति प्रभो त्वत्पुरुषा बभाषिरे. அதாவது நம்ம அழகாக சொல்லுவோம் இல்லையா, ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம்னு. அதாவது ஸ்ருதிகள் சொல்ல அதுக்கு மேலே பண்ணக்கூடிய கிரந்தங்கள் எல்லாம் ஸ்மிருதி அப்படிங்கிறதையும் சொல்கிறோம். அதுலேருந்து என்னெல்லாம் வந்தது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறார். அதாவது ஸ்ருதி அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்ருண்வதாம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸ்ருதினா காதுகளால் கேட்கக்கூடிய உணர்ந்து, அதாவது இப்போ நம்மளுடைய பரம்பரையாக நம்ம அம்மா அப்பா சொல்லிட்டு இருக்கிறது, அம்மா காலங்காத்தால் எழுந்து ஸ்லோகம் எல்லாம் சொல்கிறது குழந்தைகளுக்கு பை டிஃபால்ட் மனப்பாடம் ஆகிடும். அம்மா அதே டியூனில் அம்மாவோட சம்டைம்ஸ் அம்மாவோட குரலா குழந்தையோட குரலான்னே கண்டுபிடிக்க முடியாது. காத்தால் அம்மா அதெல்லாம் சொல்கிறதெல்லாம் ஒரு துளசி பூஜைக்கு சொல்லுவா, ஒரு விளக்கேத்தரிச்சு ஒன்று சொல்லுவா. இந்த ஸ்லோகங்கள்லாம் நமக்கு தெரியுமா தெரியாதா, புரிஞ்சுட்டோமா, நமக்கு யாராவது சொல்லி கொடுத்தாளா, கிடையாது. தானாகவே அது வந்துடுறது. அதுதான் ஸ்ருதி. அந்த மாதிரி ஸ்ருதிங்கிறது என்ன அப்படின்னா அதான் நித்தியமாக கேட்கக்கூடிய சப்தங்கள். அது என்ன சப்தங்கள்? ஈஸ்வரனுடைய சொற்கள். அதாவது ஈஸ்வரனுடைய வாயிலேந்து வரக்கூடிய அந்த தான் வேதங்களா, வேத சொற்கள் எல்லாம் சொல்கிறா இல்லையா. அப்படிப்பட்ட வேதம், ஈஸ்வரனுடைய மூச்சு காற்று, இதெல்லாம் பகவானுடைய மூச்சு காற்று, இதெல்லாம் தான் வேதஸ்வரூபமாக இருக்குது. இந்த சப்தங்கள் தான். இப்போ என்ன ஆறுது அப்படின்னா இதை எல்லாரும் மகரிஷிகள், மனு, பெரிய பெரியவாள்லாம் அரசர்கள் எல்லாரும் இந்த ஸ்ருதி வாக்கியங்களை என்ன அப்படின்னா இதில் இருக்கிற உண்மையான தத்துவங்களை எல்லாத்தையும் உணர்ந்து அனுபவித்து, மேலும் இந்த ரிஷிகள்லாம் என்ன பண்ணுறான், நம்ம மாத்திரம் இதை அனுபவித்தோம் ஸ்ருதி எல்லாம், இதை மற்றவாழ்லாமும் அனுபவிக்கணும், மற்ற ஜனங்களும் அனுபவிக்கணும்னு ஸ்மிருதிகள் எழுதுறா. ஸ்மிருதிகள்னா பெரிய பெரிய கிரந்தங்கள், ராமாயணம், பாகவதம், 18 புராணம், இதெல்லாம் எழுதியிருக்கா இல்லையா. இதுக்கு பேர் தான் ஸ்மிருதி. ஸ்மிருதிங்கிற நூல்களை அவள் எழுதுறா. இதில் என்ன சாரம் இருக்குது அப்படின்னா வேதத்தோட சாரம் இருக்குது, தர்மத்தோட சாரம் இருக்குது. அதாவது ஸ்ருதி அப்படின்னு எடுக்கப்பட்ட அது எல்லாமே ஸ்மிருதிகளாக இங்கே இருக்குது. அதுதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தர்மங்களை எல்லாம் யார் யார் எப்படி அனுஷ்டிச்சா அதனுடைய பலாபலன்கள் என்ன, அதுலேருந்து என்ன பிராயச்சித்தங்கள் அப்படின்னு பெரிய பெரிய மகான்கள்லாம் எழுதி வச்சிருக்கா. அப்படிப்பட்ட பெரிய பெரிய மகான்கள்லாம் தங்களுடைய வாழ்க்கையை எப்படி நடத்தினா, அதனால் அவளுக்கு என்ன இன்பம் கிடைச்சிது, அதனால் அவளுக்கு எங்கே முக்தி கிடைச்சிது, பகவானுடைய சாட்சாத்காரம் அவளுக்கு எப்படி கிடைச்சிது அப்படிங்கிறது எல்லாத்தையும் அவள் ரொம்ப அழகாக எழுதுறா. எப்படி வால்மீகி தன்னுடைய ராமாயணத்தில் எப்படி எழுதுறார் அப்படின்னா ராமராஜ்யத்தை வர்ணிக்கிறார். எப்படி வர்ணிக்கிறார் அப்படின்னா சர்வம் உதிதமேவாசீத் சர்வோ தர்ம பரோபவத் அப்படிங்கிறார். அதாவது எல்லா கேட்டகரி ஆஃப் பீப்புள், எல்லா வர்ணத்தார்கள், எல்லா ஜனங்களுமே அதிசந்தோஷமாக ராமராஜ்யத்தில் இருந்தா அப்படின்னதுக்கு என்ன காரணம், அவள்லாம் அப்படி இருந்தா அப்படின்னா எப்பவுமே தர்மத்தையே நம்பி இருந்தா. ஏன்னா தர்மத்தோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை தான்
யார் வந்து காமிச்சு கொடுக்குறார்? ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி காமிச்சு தரார். அதனால எல்லா காலத்திலையும் ராமராஜ்யம் அப்படிங்கிறது எப்படி இருந்ததுன்னா தர்மத்தினால வழிநடத்தப்பட்ட ஒரு ராஜ்யமாக இருந்தது. அதில் இருந்த அத்தனை ஜனங்களும் தர்மத்தையே போஷணம் பண்ணிட்டு வாழ்ந்ததுனால அவள்லாம் தர்மனிஷ்டர்களாக இருந்தால் சந்தோஷத்தை அனுபவிச்சா. அதனால ராமராஜ்யம் எப்படி இருந்தது அப்படின்னு வால்மீகி சொல்கிறார். அதனால பெரிய பெரிய ஸ்மிருதிகள்லாம் வந்து வாழ்க்கையினுடைய தத்துவத்தை வந்து அவள் அனுபவித்ததை, அவள் கேட்டதை, அவள் வந்து அனுபவித்த அத்தனை சாஸ்திரங்களையும் ஒரு கிரந்தங்களாக கொடுக்குறா. அதுதான் இப்போ நம்ம நாராயணியமும் நம்ம அப்படி தான் படிக்கிறோம். தான் அனுபவித்த ஒரு அனுபவ ரீதியாக குருவாயூரப்பனுக்கும் தனக்கும் நடந்த கான்வர்சேஷன், குருவாயூரப்பனை பிரத்யட்சமாக பார்த்த அனுபவம், இது எல்லாத்தையும் நாராயண பட்டத்திரி எவ்வளோ அழகாக அத்தனை ஜனங்களுக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இவ்வளோ அழகாக வந்து அதை கொடுத்துட்டே வரார். அதுதான் நம்மளும் இப்போ ஒரு ஸ்மிருதி தான் இந்த நாராயணியம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஸ்மிருதி, ஒரு பெரிய கிரந்தம். அப்படி வந்து இதெல்லாம் காலகாலமாக நித்தியமானது. இந்த வேதங்களில் சொல்கிறதும் சாஸ்திரங்களில் சொல்கிறதும் அதை எப்படி அனுஷ்டிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் காலம் காலமாக ஒரே மாதிரி இருக்கிறது. ஆனால் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா காலத்துக்கு தகுந்த மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணுறோம். காலத்துக்கு தகுந்த மாதிரி அதெல்லாம் மாற்றி கொடுக்குறா. அப்படி மாற்றக்கூடாது அப்படிங்கிறது வேதமெல்லாம். எல்லாமே ஸ்ருதி ஸ்மிருதியில் என்ன இருக்கோ அது என்ன பண்ணும் அப்படின்னா இதெல்லாம் வந்து பெரிய பெரிய பாபங்கள், எத்தனை ஜனங்கள் பண்ணின பாபங்கள் அத்தனையும் போக்கக்கூடிய பிராயச்சித்தம் எல்லாம் அதில் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தான் சொல்கிறார். எது பிராயச்சித்தம்? நம்ம பண்ணக்கூடிய கர்மா தான் பிராயச்சித்தம். இப்போ என்ன கர்மா நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்? ஒரு ஏதோ ஏழையோ பணக்காரனோ யாரானும் ஒருத்தரை பார்த்தா அவள்கிட்ட சுகமான ஒரு பேச்சு இல்லையா, அவள்கிட்ட வந்து ஒரு அன்பான பேச்சு, ஒரு பிரேமையோடு அவளை பார்க்கறது, அவளுக்கு ஏதேனும் ஒரு சிறிய உதவிகளை பண்ணுறது, அவளுக்காக வந்து நம்மளுடைய ஏதேனும் ஒரு அன்னமோ ஏதாவது ஒன்று பண்ணி அவளுக்கு வந்து கொஞ்சமான நம்ம வந்து ஒரு திருப்தியை கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறது. இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஸ்ருதி ஸ்மிருதி இந்த கர்மாக்கள் இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா மேலே மேலே பாப்பங்கள் பண்ணாமல் இருக்கிறதுக்கான விஷயத்தை கொடுக்கும் மனசில். மேலும் நம்ம பண்ணின பாப்பங்களை எல்லாம் களைஞ்சிடும்னா அடியோடு எடுத்துடும். ஆனால் இந்த பாப்பங்களை பண்ணணும்னு தூண்டக்கூடிய ஒரு வாசனை இருக்கு இல்லையா, அது போகாது அப்படிங்கிறா. எவ்வளோ ஒரு ஆணித்தரமாக சொல்கிறா பாருங்க. அந்த போகாது அப்படிங்கிறது வந்து எது போக வைக்கும்? இந்த வாசனா. நம்ம பாப்பங்கள் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கொலகாரனாக இருந்தான்னா அவனுக்கு மீண்டும் மீண்டும் அதில் புத்தி, அவன் ரொம்ப நல்ல தெளிவாக இருப்பானா இருக்கும், ப்ராப்பர் தண்டனை அவனுக்கு கிடச்சிருக்கும், வாபஸ் திரும்பி வந்திருப்பான். இருந்தாலும் அந்த வாசனை அவன் மனசுக்குள்ளே உடம்புல இருந்துகிட்டே இருக்கும். அது மாதிரி திருடுறவாளாக இருக்கும், எனி துர்செயல் பண்ணுறவாளாக இருந்ததுன்னா அந்த வாசனை அவள் உடம்பை விட்டு மனசை விட்டு போகாது. அது எப்போ போகும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக வந்து சொல்கிறார் பாகவதத்தில். க்ஷிபந்தியகம் மகதபி வேணுகுல்ம மிவானலக அப்படிங்கிற. அதாவது பாகவதத்தில் என்ன சொல்கிறதுன்னா பெரிய தபஸ், பிரம்மச்சரியம், இந்திரியங்களெல்லாம் நிகிரகம் பண்ணி தியாகம், எதுவுமே எனக்கு வேண்டான்னு தியாகம் பண்ணுறது, சௌச்சம் ரொம்ப சுத்தமாக இருக்கிறது, யம நியமங்கள் எல்லாத்தையும் கடைப்பிடிக்கிறது. இதெல்லாம் என்ன அப்படின்னா இந்த கர்மாக்கள்னால வந்து ஒரு நெருப்பு எப்படி ஒரு மூங்கில் காட்டையே அழிச்சிடும் இல்லையா, ஒரு துளியூண்டு நெருப்பு அப்படி ஒராசிக்கிற நெருப்பு என்ன பண்ணுறது அப்படின்னா ஒரு மூங்கில் புதர்னா ஒரு பெரிய காடு, அந்த மாதிரி நம்ம பாப்பம்னு வச்சுப்போமே. அப்படிப்பட்ட ஒரு பாப்பத்தை வந்து ஒரு மூங்கில் புதரில் வந்து எப்படி ஒரு சின்ன நெருப்பு பட்டா அழியுமோ அது மாதிரி எரித்து சாம்பலாக்கிடும் நம்மளுடைய பாப்பத்தை, எது நம்ம பண்ணக்கூடிய கர்மாக்கள். ஆனால் அதே நெருப்புல மூங்கில் புதர் பூரா அழிஞ்சாலும் வேற ஒரு சமயம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு பெரிய மழை பெய்யறதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி ஒரு மழை பெஞ்சா என்ன ஆகும்னா இந்த பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த மூங்கில் எல்லாம் மீண்டும் துளிர்விட ஆரம்பிச்சிடும். இதைத்தான் நம்மளுடைய வாசனாக்கு சொல்கிறா. மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைச்சதுன்னா இதே தப்பு இதே பாவத்தை மேலே மேலே பண்ணணும் அப்படிங்கிற அந்த வாசனை நம்மளை அறியாமலே வந்துடும். இந்த வாசனையை அழிக்கணும்னு தான் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கணும்.
இருக்கணும். ஏன்னா இந்த வாசனா வந்து ரொம்ப எது அழிக்க முடியும் இந்த வாசனாவை அப்படின்னா, இந்த வாசனையை வந்து அழிக்கக்கூடியது எது அப்படின்னா சாக்ஷாத் பகவன் நாமாவை சொல்லக்கூடியதும் இந்த சத்துவகுணமாக இருக்கக்கூடிய சத்சங்கங்கள் மாத்திரம்தான் இந்த வாசனாவை வந்து நமக்கிட்டேந்து எடுத்துடும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக சொல்கிறா. இன்னும் பாகவதத்தில் வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, யார் ஒருத்தன் பக்தினால் மாத்திரமே இந்த வாசனையோட கூடிய பாப்பத்தை அப்படிங்கிற இந்த வாசனை எந்த பாப்பம் பண்ணுறோமோ அந்த வாசனையும் சேர்த்து அதில் வந்து என்ன பண்ணிடுறான் அப்படின்னா, பகவான் வந்து எப்படி எடுக்கிறானா தன்னை பக்தி பண்ணுறவன் பகவானுடைய நாமா வந்து அந்த பாப்பத்தை எப்படி போக்குறது, எப்படி வந்து நம்ம பண்ணக்கூடிய கர்மாக்கள் நம்மளுடைய பாப்பத்தை போக்கினாலும் ஒரு மழை பெஞ்ச உடனே எப்படி மூங்கில் துளுக்கிறதோ அது மாதிரி ஒரு சமய சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கும் பொழுது நம்ம வாசனா துளிர்த்திடும். ஆனால் பகவானுடைய நாமா பகவானையே ஸ்மரணம் பண்ணின்னு இருக்கிறவாளுக்கு வந்து இந்த வாசனாவோடு சேர்த்து இந்த பாப்பத்தை போக்கக்கூடிய பகவான் எப்படி பண்ணுவான் அப்படின்னா, சூரியனாக வந்துடுவானாம். சூரியனாக வந்து எப்படி நம்மளுடைய பனி மூட்டம் மாதிரி இருக்கக்கூடிய நம்ம பாப்பத்தை ஒரு சூரிய வெளிச்சம்தான், சூடு கூட வரல. கார்த்தால ஒரு 6 மணிக்கு அப்படியே கும்முருட்டாக இருக்கும் பனி. பார்த்தா 6:10 வந்த சூரியன் 6:15 அந்த பனிமூட்டம் பூரா விலக்கிடும். ஒரு க்ஷணத்தில் அதை நம்மளை விட்டு எடுக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் வந்து எதுக்கு இருக்குது அப்படின்னா பக்திக்கு மாத்திரம்தான் இருக்குது. அதனால் பக்தி பண்ணணும். பக்தியினுடைய மகிமை அவ்வளோ பெருசு, பக்திக்கு அப்படி ஒரு பெருமை இருக்குது அப்படின்னு வந்து பட்டத்திரி வந்து ரொம்ப அழகாக வந்து தன்னுடைய இந்த ஸ்லோகத்தில் வந்து பாகவதத்தோடு இணைச்சு இதை ரொம்ப அழகாக சொல்கிறார். அந்த பக்தி தான் ஞான வடிவமாக இருக்குது. அதுலேருந்து பண்ணக்கூடிய கர்மாக்கள் தான் பகவானை பஜிக்கணும் அப்படிங்கிறது. பகவன் நாமாவை சொல்லணும், சத்சங்கங்களில் இருக்கணும், மேலே 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 பகவன் நாமாவை கேட்டுட்டே இருக்கணும். இதெல்லாம் பண்ண இந்த வாசனா எல்லாம் நம்மளை விட்டு எவ்வளோ அழகாக போயிட்டே இருக்குங்கிறதையும் நம்ம உணர முடியும் அப்படிங்கிறது தான் சத்தியம். அதனால் வந்து இந்த பக்தி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அளவிட முடியாத ஒரு அளவுக்கு ஒரு பெரிய மகிமை வாய்ந்தது அப்படிங்கிறத வந்து பட்டத்திரி ரொம்ப அழகாக ஸ்மரிச்சுக்கிறார். தன்னுடைய 8வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்க்கலாம். அனேன போஜன்ம சகஸ்ரகோட்டிபிஹ கிருதேஷு பாபேஷ்வபி நிஷ்கிருதி கிருதா யதக்ரஹீன்னாம பயாகுலோ ஹரேஹே இதி பிரபோ த்வத் புருஷா பபாஷிரே. இங்கே வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, யமதூதர்கள்லாம் என்ன பண்ணுறா அப்படின்னா, அஜாமிளன் வந்து தன்னோட ஜன்மாவில் செஞ்ச பாப்பங்களை மாத்திரம்தான் அவளுக்கு தெரியும். அனேன போஜன்ம சகசிர கோட்டிபிகி அப்படிங்கிற கோட்டி ஜன்மால பண்ணின என்ன பாப்பங்கள் அப்படிங்கிறத வந்து விஷ்ணு தூதர்களுக்கு தான் தெரியுமா. யமதூதர்களுக்கு வந்து இந்த ஜன்மால நம்ம பண்ணினது தான் தெரியும். விஷ்ணு தூதர்களுக்கு தான் அநேக ஜன்மால இவா என்ன பண்ணியிருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சு, அதனால அவன் வந்து என்ன பண்ணுறான், இதை எல்லாத்தையும் போக்கக்கூடியது எது ஒரு பிராயச்சித்தம் அப்படின்னா பகவானுடைய நாமாதான் அத்தனைக்கும் பிராயச்சித்தம் அப்படிங்கிறது வந்து விஷ்ணு பக்தர்கள் வந்து யமதூதர்கள்ட்ட வந்து அழகாக சொல்கிறா. அதனால் இவன் வந்து தான் பண்ணின எத்தனையோ பாவத்தில் தன்னை அறியாமையே பகவான் நாமாவை சொல்லியிருக்கான். அந்த நாமத்துக்காக இப்போ நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு வந்து அவள் அழகாக வந்து சொல்கிறா. சொல்லிட்டு அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா, இந்த அஜாமிளன் வந்து என்ன அப்படின்னா சுவாதீனமாக சொன்னானா, நல்ல பால்ய பருவத்தில் அந்த ஒரு யௌவனத்தில் பண்ணுற திமிரில் இவன் பகவானை பற்றி யோஜனையே பண்ணலையே. பரஸ்திரீ கிட்ட அவனுக்கு வந்து புத்தி போச்சு. அவன் வந்து அவளோட குடுத்தனம் பண்ணி 10 குழந்தைகளையும் பெற்று அதுக்காக அந்த குழந்தைகளை வளர்க்குறதுக்காக பொய் திருட்டு சகலமான கெட்ட காரியங்கள்லையும் ஈடுபட்டு எல்லாத்தையும் அனுபவிச்சு ஆனால் அதை அனுபவிக்கும் சமயத்தில் ஒரு நாள் ஒருவேளை ஒரு தடவை கூட பகவான் நாமாவை உச்சரித்ததே கிடையாது. ஆனால் இப்போ என்ன பண்ணுறான், அந்த சுவாதீனமே இல்லாத இந்த நிலையில கூட பரமமங்களத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாமாவை சொல்லிட்டானான். என்ன நாமா அப்படின்னா நாராயணா அப்படிங்கிற அந்த நாமத்தை வந்து ரொம்ப அருமையாக அவன் சொன்னதுனால இந்த ஸ்லோகத்தில் வந்து நாராயணன் பட்டத்திரி வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, சுக்கரோட அந்த சாரத்தையே தான் சொல்லிட்டு வர்றார். பகவன் நாமாவுக்கு எப்படிப்பட்ட பெருமை அப்படிங்கிறது வந்து வாயாலெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது. எல்லா கர்மாக்களையும் விட்டுட்ட துறவிகள் கூட என்ன பண்ணுறா அப்படின்னா தியாக பிரம்மம் இல்லையா, பகவானை வந்து 96 கோடி ராம நாமா
சொல்லி பகவானை சாட்சாத்காரம் பார்த்தார் இல்லையா. ராமநாமத்தை அவர் சொல்லிகிட்டே இருக்கார். அவருக்கு கணக்கெல்லாம் வச்சுக்கல, ராமர் கணக்கு வச்சுட்டார். அப்படின்னா அந்த ராமருக்கு இந்த தியாக பிரம்மத்து மேலே என்ன ஒரு பிரீத்தி இருக்கணும், என்ன ஒரு இவனுடைய பக்தி மேலே, இந்த தியாக பிரம்மத்தோட பக்தி மேலே என்ன ஒரு கான்ஃபிடென்ஸ். 96 கோடி நாமா சொல்கிற வரைக்கும் அவரால் பொறுக்க முடியலையாம். பகவான் சாட்சாத்காரமாக சீதாதேவி லக்ஷ்மண ஆஞ்சநேய சுவாமியோட தரிசனம் கொடுத்து அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு சாட்சாத்காரத்தை காட்டுறார். கவுண்டிங் யார் வச்சுட்டு இருந்தான்னா ராமச்சந்திரமூர்த்தி வச்சுட்டு இருந்தார், தியாக பிரம்மம் வச்சுக்கல. ஏன்னா அவருக்கு தெரியும் நம்பிக்கை, பகவான் நாமாவை சொல்ல சொல்ல பகவான் பிரத்யட்சமாக நிற்பார் அப்படிங்கிற நம்பிக்கை பக்தனுக்கு இருந்தது. அது யாருடைய கடமை அப்படின்னா பகவானுடைய கடமை. பக்தனுக்கு தன்னுடைய அருளை காட்டக்கூடியது பகவானுடைய கடமையாக இருந்தது. ஏன்னா நாமா அவ்வளவு ஸ்ட்ராங், ரொம்ப அழகாக அந்த நாமா அப்படி காமிச்சு கொடுத்துடுமா. அதே மாதிரி போதேந்திராள், அதாவது பகவன் நாம சித்தாந்தத்துக்கே ஒரு பெரிய ரத்னம் அப்படின்னு சொல்லணும். இந்த ராம நாமத்தை எப்படியெல்லாம் போய் உலகம் பூரா சேர்த்திருக்கார் அப்படின்னா பகவன் நாம போதேந்திராள் இல்லைன்னா இன்னைக்கு இந்த ராம நாமா இல்லை. அப்படி போய் வீடு வீடாக கதவை தட்டி பகவன் நாமாவை ராமநாமத்தை சொல்லாத வீட்டில் ஒரு துளி கை கூட நினைக்க மாட்டார், ஜலம் நினைக்க மாட்டார், அவள் வீட்டுக்கு போக மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம். ரோட்டில் போகிறவா வரவா அத்தனை பேரும் இன்னைக்கு கோவிந்தபுரத்தில் இப்படி உற்சவங்களும் பகவன் நாமாவும் பூலோக வைகுண்டமாக இருக்கக்கூடிய இடமா அது இருக்குது. அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த இடத்துல போதேந்திரால் இருக்கக்கூடிய அந்த சமாதி. அவர் இன்னமும் எல்லாரும் என்ன சொல்கிறா அப்படின்னா போதேந்திரால் பிரத்யக்ஷமாக ஜீவ சமாதியில் இருக்கார் இல்லையா. அங்கே இன்னைக்கும் இப்பவும் என்ன பண்ணுவா அப்படின்னா பெரிய மகான்கள்லாம் இன்னமும் அந்த ராம நாமம் அவளுடைய காதில் இன்னும் ஒலிச்சுட்டே இருக்கு. எப்படின்னா கார்த்தால ஒரு பகவான் நாமாவை ஸ்மரிச்சுண்டே ஒரு ஸ்நானம் பண்ணி காவேரியில், அதற்கப்புறமா பகவானையே தியானம் பண்ணிண்டு உபவாசம் இருந்து அந்த போதேந்திராளுடைய சன்னிதானத்தில், அதாவது அந்த சமாதியில் அங்கே இருக்கும் பொழுது அவள் அத்தனை பேருடைய காதுலேயும் இந்த ராமநாமம் ஒலிக்கிறது அப்படிங்கிறத பிரத்யட்சமாக அனுபவிச்சிருக்கா. அப்படிப்பட்ட ராமநாமம், அதாவது எந்த பகவன் நாமாவாக இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு நாமத்தை அவர் இந்த லோகத்துக்கு கொடுத்துருக்கார். யார் அப்படின்னா பகவன் நாம போதேந்திராள். நம்ம பல சந்தர்ப்பங்களில் அவருடைய சில சில லீலைகள் இல்லை, அவர் பண்ணின அந்த பகவன் நாம போதேந்திராள் பண்ணின ஒரு பாகவத நாம சித்தாந்தத்தில் அவர் என்ன பண்ணினாருங்கிறதெல்லாம் நம்ம ஸ்மரிச்சுட்டு இருக்கோம். பின்னாடி போக போக அது இன்னும் நிறையா இடங்களில் அதை நம்ம சொல்லக்கூடிய இது கிடைக்கும், நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும். அப்போ இந்த ராமநாமத்தினுடைய மகிமை இன்னும் நம்ம ரொம்ப அழகாக சொல்லலாம். வர்ஜனம் பவபீஜானாம் ஆர்ஜனம் சர்வசம்பதாம் தர்ஜனம் யமதூதானாம் ராம ராமேதி கர்ஜனம். அதாவது எப்படி நமக்கு பிறப்புக்கு எது விதை இல்லையா. ரொம்ப அழகாக நம்மளுடைய குருநாதர் ரொம்ப அழகாக சொல்லுவார். என்ன அப்படின்னா நீ செய்யக்கூடிய பாபம், நீ செய்யக்கூடிய புண்ணியம், முக்கியமாக புண்ணியம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். நம்ம யாருக்கோ ஒருத்தருக்கு பண்ணக்கூடிய புண்ணியங்கள்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா மேலே 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 நம்ம புண்ணியத்தை சேர்த்துக்க என்ன கிடைக்கும் அப்படின்னா அதனுடைய அளவு கூட கூட நமக்கு மேலே மேலே இன்னும் பிறப்பு ஜாஸ்தியாகும், இன்னும் பிறவிக்கு விதையிடுவது அப்படின்னு சொல்கிறார். நம்ம பண்ணக்கூடிய பாப புண்ணியம் எதுக்கு அப்படின்னா மீண்டும் பிறக்கிறதுக்கு நம்ம போடக்கூடிய பீஜம். பீஜம்னா விதைன்னு அர்த்தம். விதையை போடுறோம் நம்ம தான், நிறையா போட்டு இன்னும் இந்த கர்மாக்களை ஜாஸ்தி பண்ண நமக்கு இன்னும் பாபம் புண்ணியம் சேர்றது. ஒருத்தன் புண்ணியவானா இருக்கான் அப்படின்னா அவனுக்கு லோகத்தில் அவன் நினைச்சதெல்லாம் கிடைக்கும். ஏன்னா அவன் நல்லது பண்ணியிருக்கான் இல்லையா. அவனுக்கு பெரிய பதவி வேணுமா, நிறைய பணம் வேணுமா, வீடு வாசல் வேணுமா, சொர்க்கம் போல ஒரு இடத்துக்கு அவன் போய் வாழணுமா, அவனுக்கு என்ன வேணும்னாலும் அவனுடைய புண்ணியத்தினுடைய அளவுகோலை வச்சு அவனுக்கு கிடைச்சிடும். ஆனால் அவனுக்கு மோட்சகதி, அதாவது பரமபதம், பகவானுடைய விஷ்ணு பாதம் அப்படிங்கிற அதை ஸ்மரிக்கக்கூடிய இது அவனுக்கு கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. அது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கிறவாளுக்கு மாத்திரம்தான் அது கிடைக்கும் அப்படிங்கிறது ரொம்ப நிதர்சனமாக சொல்லியிருக்கா. என்ன காரணம் அப்படின்னா பெரிய பணக்காரன் கிடையாது அஜாமிழன்.
பெரிய யோகி கிடையாது அஜாமிளன், பெரிய புண்ணியவான் கிடையாது அஜாமிளன், பெரிய சாஸ்திரம் பண்டிதம் இதெல்லாம் படிச்சிருந்தாலும் தன்னுடைய கர்மவசத்தால் தன்னையே இழந்தவன் இந்த அஜாமிளன். அப்படிப்பட்ட அஜாமிளன் சொன்ன ஒரு நாம அவனை கொண்டு போய் வைகுண்ட பதவியை கொடுக்கறது அப்படின்றத விஷ்ணு பார்ஷதர்கள்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறா. யாருக்கு? இந்த யமதூதர்களுக்கு. எதனால அப்படின்னா இந்த பகவன் நாமத்தினுடைய மகிமையை சகல பேரும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த இடத்துல எஸ்பெஷலி ஃபார் பரீட்சித் நம்மளுடைய சுகர் ரொம்ப அழகாக அஜாமிளனோட சரித்திரத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வர அப்படி சொல்லி சொல்கிறார் அவர். அதனால எப்படி இந்த ராமநாமங்கிறது காசி மகாக்ஷேத்திரத்தில் மரணம் ஆறக்கூடிய தருவாயில் காசியில் எல்லாருக்கும் காசியில் காலமானா மோட்சகதி அப்படிங்கிற சத்தியம் யாருக்கும் கிடைக்குமான்னு தெரியாது. கிடைச்சவாளுக்கெல்லாம் கர்ணமந்திரமாக இருக்கக்கூடிய இந்த ராமநாமத்தை, பிரணவ மந்திரமாக இருக்கக்கூடிய இந்த ராமநாமத்தை சாக்ஷாத் மகேஸ்வரனே ஒவ்வொருத்தருடைய காதலையும் சொல்கிறாராம். அப்படின்னா இந்த நாமம் எவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, எவ்வளோ வெயிட்டேஜ் இந்த நாமத்துக்கு இருக்குது அப்படின்னு நமக்கு புரியுறது. அப்படிப்பட்ட தாரக பிரம்மமான ராமனையும் அந்த ராம நாமத்தையும் நான் பஜிக்கிறேன் அப்படின்னு திரும்ப திரும்ப ஆஸ்திகர்கள்லாம் சொல்கிறாளாம். யதா வர்ணயத் கர்ணமூலேந்த காலே சிவோ ராம ராமேதி ராமேதி காஷ்யாம் ததேகம் பரமம் தாரகம் பிரம்மரூபம் பஜேகம் 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 அப்படின்னு இந்த ராம நாமத்தை ஆதிசங்கரர் அவ்வளோ அழகாக சொல்றார். என்ன அப்படின்னா 4 தடவை சொல்றாராம். என்ன அப்படின்னா தாரக மந்திரமான இந்த பிரம்மம், சகலத்துக்கும் பிரம்மமாக இருக்கக்கூடிய இந்த ராமனையும் ராம மந்திரத்தையும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படிங்கிறத ஆதிசங்கர பகவத் பாதாளே அவ்வளோ அழகாக சொல்கிறார். அப்படிப்பட்ட சாஸ்திர வாக்கியமாக இருக்கக்கூடிய இது எல்லாத்தையும் என்ன அப்படின்னா எத்தனை யாகங்கள் பண்ணினாலும், எத்தனை குளம் வெட்டினாலும், எத்தனை கோவில்கள் கட்டினாலும், எத்தனை பள்ளிக்கூடங்களை திறந்தாலும், எத்தனை தர்ம காரியங்கள் பண்ணினாலும், எது பண்ணினாலும் மேலே மேலே நம்ம பெரிய ராஜாவாக பிறப்பமாக இருக்கும், இல்லை ராஜாவுக்கு வேலை செய்கிற மந்திரியாக பிறப்பமாக இருக்கும், இல்லை பெரிய சேனாதிபதியாக பிறப்பமாக இருக்கும், இல்லை ஒரு பிரைம் மினிஸ்டராக பிறப்பமாக இருக்கும், இல்லை ஒரு இன்னும் நன்னா சொல்லக்கூடிய பெரிய ஒரு யோக சாஸ்திரத்தில் பெரிய ஆளாக இருப்போமா இருக்கும், இல்லை தர்க்க சாஸ்திரத்தில் ஏதாவது ஒன்றில் நம்மளுடைய இந்த புண்ணிய பலன்கள் எல்லாம் சேர்த்து நம்மளை தூக்கிவிடும். ஆனால் என்ன அப்படின்னா மறுபிறப்பு இல்லாத ஒரு விஷயம், அதாவது தாயினுடைய கருவறையை மீண்டும் பார்க்காம இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எது நம்மக்கிட்ட எடுக்கும் அப்படின்னா இந்த மகா மந்திரமாக இருக்கக்கூடிய தாரக மந்திரமாக இருக்கக்கூடிய பகவன் நாமா மாத்திரம்தான் அந்த காரியத்தை பண்ணும். அப்படிங்கிறதுனால வேதம் தானே ஹரிநாமத்தை ஜபிக்கிறேன் அப்படிங்கிறது வேதம் அந்த தன்னுடைய ஸ்ருதியில் சொல்கிறது. அதனால எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் என்ன இருக்குது அப்படின்னா சாக்ஷாத் பகவானாக இருக்கக்கூடிய நாராயணன் தான் எல்லா ஜீவராசிகள்லேயும் இருக்கார். அதனால அந்த நாமத்தை யார் ஒருத்தன் வாய்விட்டு நன்னா உச்சரித்து சப்தமாக சொல்கிறானோ அவனுக்கு இந்த ஜென்மால மீண்டும் பிறப்பு இல்லை அப்படிங்கிறா. அதனால தான் குருநாதராகட்டும், பெரிய பெரிய மகான்களாகட்டும், பெரியவாளாக இருக்கட்டும், எல்லாரும் என்ன சொல்கிறா, இப்படிப்பட்ட ஒரு சரீரத்தை நமக்கு கொடுத்துருக்கார். கண்ணு பார்க்கறது பகவானுடைய உருவத்தை பார்க்கலாம், காது கேட்கறது பகவான் நாமாக்களை கேட்கலாம், வாய் பேசுறது வேண்டாத விஷயங்களை பேசாமல் அந்த பகவானுடைய நாமஸ்மரணத்தை பேசிகிட்டே இருக்கலாம், பகவானுடைய கல்யாண குணங்களை பேசலாம். மனசு எதையோ தேடி அலையிறது, எதையும் தேட வேண்டாம், பகவானுடைய சரணாரவிந்தத்தையே எப்பவும் தேடலாம். இந்த கைகள் வேண்டாத தப்பெல்லாம் பண்ணுறது, இந்த கைகளுக்கு வேறு வேலையே வேண்டாம். கோவிந்த நாமாவை ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே அப்படின்னு தாளம் போட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த நாமாவை சொல்லலாம். அதனால அன்றைக்கு இன்றே சொல்லி வைத்தேன் அப்படிங்கிற அன்னைக்கு பெரிய ஆழ்வார்கள்லாம் என்ன சொல்கிறா அப்படின்னா பகவானோட சண்டையே போடுறாளாம். அன்னைக்கு நான் சொல்லலேன்னு நீ என்னை சொல்லவே கூடாது, அன்னைக்கு என்னால் சொல்ல முடியுமா அப்படின்னு தெரியாது. ஏன்னா இந்த ஜரம், இந்த உடம்பு இருக்கே, இந்த உடம்பு வெறும் வாடகை வீடு, இதுக்குள்ளே என்னோட உயிர் இருக்குது. இந்த உயிரை பகவான் எடுத்துட்டு போகிறான் அப்படிங்கிற சமயம் எந்த வயசு, என்ன ரூபத்தில், எந்த விதத்தில் ஒருத்தனுக்கு மரணம் அப்படிங்கிறது வரும்னு தெரியாது. அன்னித்த நேரத்தில் இந்த பகவத் சிந்தனை நமக்கு கிடைக்குமா
ஈஸ்வரோ ரட்சத்து நமக்கு தெரியாது. அதனால அன்றைக்கு இன்றே சொல்லி வைத்தேன்னு இன்னிக்கே இந்த நாமத்தை சொல்லி பழகுங்கிற அந்த நாக்க பழக்கணுமா. அப்படி நாமம் சொல்லி இந்த நாக்க பழக்கு, ஒன்னறியாமையே இந்த நாமம் உனக்குள்ள வரணும். இப்போ அஜாமிளன் எப்படி இந்த நாமத்தை சொன்னான் அப்படின்னா, தன்னுடைய பிள்ளையோட பேர் அவன் மேலே இருந்த வாத்சல்யத்தில் அப்படி நாராயணா நாராயணா நாராயணான்னு அவனுடைய நாக்கு பழகியிருக்கு இந்த நாமத்தை சொல்லி. இது நாமம்னே தெரியாமல் அவன் சொல்லி சொல்லி அது பழக வேற வழி இல்லாமல் மரண காலத்தில் அவன் கூப்பிடுறான் நாராயணா நாராயணான். குருஜி ரொம்ப அழகாக சொல்லுவார், அவன் நாராயணான்னு கத்திகிட்டே இருந்தான். அந்த நாராயணன் வாசலில் விளையாடிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தானான். திரும்பியே பார்க்கலையும் அவன். இவன் பாட்டு கத்திகிட்டே இருக்கான் நாராயணா நாராயணான்னு அஜாமிளன். அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாளா, டே உங்கள் அப்பா கூப்பிடுறாரா போடா அப்படின்னு. அந்த கழுத்துக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு விளையாடின்னு இருந்தானா. அதாவது நம்ம அழைச்சா வரக்கூடிய நாமம் யாரை போய் சேரணுமோ அந்த பகவான் இறங்கி வருவார். ஆனால் நம்ம வச்சிருக்கிற பேரை வச்சுட்டு நம்ம அழைக்கக்கூடிய குழந்தைகள் கூட நம்மளை திரும்பி பார்க்காதுங்கிறத ரொம்ப அழகாக சொல்கிறார். அதனால நீ யாரை பிடிச்சுக்கணும் அப்படின்னா பகவானை பிடிச்சுக்கணும். இந்த ஆசா பாசங்கள் எல்லாம் விட்டுட்டு பகவான் நாமாவே கதி அப்படிங்கிற ஒரு நிலைமையை நம்ம மனசுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். அதில் தன்னுடைய 9வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, नृणामभूध्यापि मुकुन्दकीर्तनं दहत्यगौगान् महिमास्यदादृशग यदाग्निरेदांसि यदौषतं गतान् इति प्रभो त्वद्पुरुषा बभाषिरे. அதாவது எப்படி ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கா. இதெல்லாம் என்ன அப்படின்னா, நாராயணா கிருஷ்ணா கோவிந்தா ராமா அப்படிங்கிற பெயர்கள்லாம் மனுஷாளுக்கு தெரில. மனுஷன் சொன்னாலும் அந்த பகவான் நாமத்தை பக்தியோடு ஜபிக்கிறானா அதுக்கு என்ன பலன், அந்த பலன் கிடைக்குமா கிடைக்காதா இதெல்லாம் பற்றி தெரிய வேண்டிய அவசியமே இல்லையா. தெரியாமையே நிருணாம் அபூத்யாபி அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தை நம்பூதிரி அழகா பட்டத்திரி போடுறார். என்ன அப்படின்னா, அபூத்யாபின்னா அறியாமலே, அபூத்யா அப்படின்னா அறியாமலே செய்யறது, தெரியாமல் சொல்லக்கூடிய அந்த நாமாக்கே இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு பெருமை இருக்குது அப்படிங்கிறதுக்கு எப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறா அப்படின்னா, ஒரு சின்ன குழந்தை விளையாடின்னு இருக்கு. அந்த குழந்தை இந்த தீக்குச்சியை வச்சு விளையாடின்னு இருக்கு. இப்படி தீக்குச்சி கிழிக்கிறது இது எல்லா குழந்தைகளுமே பண்ணும் இல்லையா. ஸோ அதுக்கு இதனுடைய நெருப்போட தன்மை தெரியுமா, தெரியாது. அது என்ன பண்ணுறது, விளையாட்டுக்கு இப்படி ஒரு குச்சியை கிழிச்சு அப்படி தூக்கி போடுறது, ஒரு பேப்பரோ இல்லை அந்த இடத்துல இருந்த துணியோ ஏதோ ஒன்று குப்புன்னு பற்றின்றது. ஆனால் இந்த குழந்தைக்கு தெரியுமோ அந்த ஒரு நெருப்பு அப்படிங்கிறது தன்னுடைய குணத்தை காட்டும் அப்படிங்கிறது இந்த குழந்தைக்கு தெரியாது. தெரியாமலே பண்ணின ஒரு காரியத்தினால அந்த நெருப்பு அப்படிங்கிற அந்த தீக்குச்சிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நெருப்புங்கிற தன்மையை அது மறந்துதோ, மறக்கலை. குழந்தை தானே தூக்கி போட்டது, அதனால நான் அணைஞ்சு போய்டுறேன்னு அந்த நெருப்பு அணைஞ்சுதா, இல்லை. அந்த நெருப்பு தன்னுடைய காரியத்தை காமிக்கிறது, எப்படி குப்புன்னு பிடிச்சிக்கிறது. அது மாதிரி நம்ம தெரியாமல் பண்ணக்கூடிய அந்த நாமா தனக்குள்ள வேலையை அது தானே பண்ணுமா. நம்ம தெரியாமல் சொல்லியிருந்தா கூட அந்த நாமாக்கு தெரியுமா என்னோட காரியம் என்ன, நான் என்ன பண்ணணும். இவன் தெரிஞ்சே பண்ணாமல் தெரியாமையே பண்ணியிருந்தா கூட இவனை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்புன்னு அந்த நாமா அதை எடுத்துக்குமா. அதே மாதிரி ரொம்ப அழகாக சொல்கிறோம் இல்லையா. அழகாக குருஜி சொல்லுவார், ஒருத்தனுக்கு நல்ல ஜுரம் அடிக்கிறது, கொளுத்துறது ஜுரம். என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவனுக்கு ஏதோ ஒரு மருந்தை வாங்கிட்டு கொடுக்குறா. ஒரு கால்பால் சிறப்பை வாங்கின்னு கொடுக்குறா. கால்பால் சிறப்பை வாங்கினதும் என்ன பண்ணுவான், அவன் உட்காந்து அதில் உள்ள இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் படித்து பார்ப்பானா, அதுக்கெல்லாம் சமயம் எடுத்துப்பானா, எடுத்துக்க மாட்டான். என்ன பண்ணுவான், மூடியில் ஊற்றுவான், டக்குன்னு ஒரு 10 ml குடித்தா ஜுரம் தீந்து போயிடும் அப்படிங்கிறத நம்பி அவன் குடிப்பான். திருப்பி அதை குடித்ததுக்கு அப்புறம் அதை பார்க்க போகிறானா, இல்லை. எந்த டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணினா அதை பார்க்கல, எந்த பிராண்ட் இது அதை பார்க்கல, எந்த மெடிக்கல் ஷாப்லேருந்து இந்த மருந்து ஆற்றுக்கு வந்தது அதை பார்க்கல. எது ஒன்று அவன் நம்பினா, உள்ள இன்க்ரீடியன்ஸில் இருக்கிற காம்போசிஷனை நம்பினானா, இல்லை. எது நம்பினா, ஒரே ஒரு வார்த்தை கால்பால் அப்படிங்கிறது ஜுரத்தை போக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு நாமம்
அந்த பேர் வந்து இவனுக்கு நம்பிக்கை இருந்தது. அதை குடித்தான், அதுலேருந்து அவனுக்கு சரியாக போயிடுது. அதனால் ஒரு நாமங்கிறது வந்து எவ்வளவு டெப்த்தாக உள்ளே போகும், அவனுடைய வினையெல்லாம் அறுத்து அவனுக்கு எப்படி ஒரு மோட்சத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக வந்து சொல்கிறா. அதே மாதிரி நம்ம நாமம் சொல்ல சொல்ல இப்போ ஏதோ வந்து ஹே இந்திர மாம் ரக்ஷ ரக்ஷ அப்படின்னு இந்திரனை பார்த்து நான் நாமா சொல்கிறேன் அப்படின்னா இந்திரனுக்கு தான் அது பொறுப்பு. இந்த நாமா சொன்னதுனால இந்திரன் வருவானா, வருணன் வருவானா அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. அது வருணனுக்கு பொறுப்பு. வருண ஜபம் பண்ணுறாளே, கோட்டி நாமா ஜபம் பண்ணுறா வருண ஜபம் அப்படின்னா கொட்டுறது மழை அப்படின்னா யாருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி? நாமா சொன்னவாளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்லி சேயிங் த நாமா. பட் யாருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி? இந்த நாமத்துக்கு வேல்யூ யாருக்கு தெரியும் அப்படின்னா அந்த நாமத்தை ரூபமாக இருக்கிறவனுக்கு தான் அந்த வேல்யூ தெரியும். அந்த வருணனுக்கு அந்த நாம ஜபத்தினுடைய வேல்யூ தெரியும். மழையை பொழிய வைக்கிறான் இல்லையா? சூரிய பகவானை பார்த்து ஆதித்ய ஹிருதயம் சொல்கிறோம் அப்படின்னா நித்தியமாக சொல்லிகிட்டு இருப்போம். என்ன பண்ணணும் சூரிய பகவான்? இந்த கண்ணுக்கு நல்ல பவரை கொடுக்கணும், நல்ல ஹெல்த்தை கொடுக்கணும், நல்ல பாண்டித்யத்தை கொடுக்கணும். இப்படி எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது யாருக்கு பொறுப்பு அப்படின்னா ஆதித்ய ஹிருதயத்தை யார் ஸ்மரிச்சுன்னு இருக்கானோ, நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம், ஆமாம் அதை காதால் கேட்டுட்டு இருக்கிற சூரிய பகவானுக்கு தான் அந்த பொறுப்பு. அதனால் இந்த நாமத்தை சொல்ல வேண்டியது மாத்திரமே நம்மளுடைய கடமை. அந்த நாமத்தினால நம்ம எப்படி முக்தி பெற போகிறோங்கிறது வந்து நாம will take care. அந்த நாமாவே அதை எடுத்துக்கும் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப அழகாக இந்த நாமத்தோட மகிமையை வந்து ரொம்ப அழகாக சொல்லிட்டு வரா. நாம வியாகரணம் விஷ்ணோஹோ யதஸ்தத் விஷயாமதி அப்படின்னு சொல்கிறார். அதாவது நினச்ச மாத்திரத்திலேயே பகவான் வந்து அவனுடைய பாப்பங்களை எல்லாத்தையும் அழிச்சுடுவாராம் அந்த நாமத்தினால. அதனால் அஜாமிழன் சாகர தருவாயில் சொன்ன இந்த நாராயணா அப்படிங்கிற இந்த 4 எழுத்து வார்த்தையை சொல்லிட்டான். இது கூட தேவையில்லைங்கிற விஷ்ணு தூதர்களோட அபிப்பிராயம். அவள் சொல்கிறாளாம், பகவன் நாமத்தில் உள்ள நாராயணாங்கிற சொல்லில் உள்ள 4 எழுத்துக்களில் ஏதானும் 2 சொல்லியிருந்தா கூட அப்போ வந்து நான் வந்து அவனை காப்பாற்றியிருப்போம் நாங்கள் அப்படிங்கிறா. ரொம்ப அழகாக வந்து இந்த இன்னொரு இதுலேயும் வந்து சொல்லுவாள். எப்படின்னா தவளை வந்து ஒரு தவளைக்கு மோட்சம் கிடச்சிதான். என்ன அப்படின்னா கர கர ரக அப்படின்னு அது சொல்கிறது இல்லையா, அது வந்து ஹரஹர ஹரஹரன்னு சொன்ன மாதிரி இருந்துதான். அந்த மாதிரி அதுக்கு கூட ஒரு மோட்சத்தை வந்து கொடுத்து விட்றா அப்படிங்கிறத வந்து சொல்கிறா. அதனால் வந்து இவ்வளோ தூரம் வந்து இந்த ராமநாமத்தை வந்து இன்னும் ரொம்ப ஒரு அழகான சின்ன கதை மூலமாக கூட சொல்கிறா. இந்த ராமநாமம் யாருக்கு போய் சேரணும், இந்த அமிர்தம் யாருக்கு போய் சேரணும்ன்றத வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு சின்ன கதையில் வந்து சொல்கிறா. என்ன அப்படின்னா ஒருத்தன் வந்து நன்னா அவனுடைய உடம்பு ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும், நல்ல குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கணும், மரண பயமே தனக்கு ஏற்படக்கூடாது, மரணம் தனக்கு சம்பவிக்காமல் இருக்கணும், என்றைக்கும் யௌவனத்தோடு இருக்கணும். இப்படியெல்லாம் அவன் என்ன பண்ணினான் அப்படின்னா மனசில் வேண்டிட்டு இந்திரனை பார்த்து தபம் பண்ணுறானான். அப்போ இந்திரன் அவனுடைய தப்பத்தை மெச்சி தவப்பசை மெச்சி அங்கேருந்து வந்து அவனுக்கு வந்து அவன்கிட்ட கேட்குறார், உனக்கு என்னப்பா வரம் வேணும், நீ இவ்வளவு தபஸ் பண்ணினியே அப்படின்னு இந்திரன் கேட்குறார். கேட்ட உடனே அவன் சொல்கிறான், எனக்கு இதெல்லாம் வேணும், என்னுடைய குடும்பம் நன்னா இருக்கணும், நாங்கள் எல்லாரும் நன்னா இருக்கணும், அதனால எனக்கு யௌவனம் திரும்பி வரணும், மரண பயம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத கேட்டுட்டு எனக்கு ஒரு குடம் அமிர்தம் வேணும் அப்படின்னு கேட்குறான். கேட்ட உடனே அவர் வந்து ஒரு அமிர்தத்தை ஒரு குடத்தில் கொடுக்குறார். யார்? நம்மளுடைய இந்திரன். இந்திரன் கொடுத்துட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா, அப்பா இந்த அமிர்தத்தை நீ எங்கேயும் கீழே வச்சுடக்கூடாது, உன்னுடைய கையிலே வச்சுக்கணும், இந்த அமிர்தத்தை நீ அருந்தினா உனக்கு எல்லாம் சரியாயிடுங்க. அவனும் அதெல்லாம் எடுத்துட்டு அந்த அமிர்தத்தை எடுத்துன்னு வந்துன்னு இருக்கான். வர வழியில் அவனுக்கு கொஞ்சம் வயிற்றில் ஒரு சின்ன உபாதை, தன்னுடைய கடனை கழிக்கணும், ஆனால் இந்த அமிர்தத்தை கீழே வைக்க முடியாதேன்னு தவிக்கிறான். அப்போ எய்தாப்பில் இன்னொருத்தான் வரான். அவனுக்கு என்னென்னா வாழ்க்கையே விரக்தமாகிடுது, அவனுக்கு அவசியமே இல்லாமல் போயிடுது, இனிமேல் நம்ம வாழவே வேண்டாம், எதையாவது தின்னுட்டு நம்ம வந்து இறந்து போயிடணும், ஆத்மஹத்தியா பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் அந்த காட்டுக்கு வந்துன்னு இருக்கான். எய்தாப்பில் இவன் வந்துன்னு இருக்கான். அவனை பார்த்துட்டு இவன் சொல்கிறான், அப்பா நீ எனக்கு ஒரு காரியம் பண்ணணும், ஒரு சின்ன உதவி, எனக்கு கொஞ்சம் வயிறு சரியாக இல்லை, அதனால நான் வந்து கொஞ்சம் இப்படி குளத்தங்கரை வரைக்கும் நான் போயிட்டு வரேன், இது வந்து ஒரு குடம் உன் கையில் கொடுக்குறேன், இந்த குடம் பூரா விஷம் இருக்குது, இந்த விஷத்தை வந்து நீ எதுவும் பண்ணிடாதப்பா, கீழே வச்சுடாத, பூமி எரிஞ்சு போயிடும், நான் வர வரைக்கும் இதை பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவசரமாக அவன் கையில் கொடுத்துட்டு இவன் ஓடுறான். இப்போ என்ன ஆறுது அப்படின்னா, இவனுக்கு வந்து கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி இவன் விஷத்தை தேடிட்டு போகிறான். பார்த்தா எய்தாப்பில் விஷமே கிடச்சிருக்கேன்னு அவன் அந்த பக்கம் நகர்ந்த உடனே கடகட கடகடன்னு எடுத்து இந்த குடத்தில் இருக்கிற அமிர்தத்தை குடிச்சு விட்றான். இந்த விஷத்தை குடிக்கணும்னு நினச்சவன் விதி எப்படி விளையாடுறது பாருங்க. ஆனால் இப்போ விஷத்தை இவன் குடிக்கணும்னு மனசு நினச்சிருந்தாலும் குடித்தது என்னமோ அமிர்தம்.
அமிர்தம் வந்து தன்னுடைய காரியத்தை பண்ணுமா, இல்லை இவனுடைய மனசு நினைச்ச காரியத்தை பண்ணுமா? இந்த அமிர்தம் இவன் நினைச்ச காரியத்தை பண்ணாது. இந்த அமிர்தம் தன்னுடைய தன்மையைத்தான் அவனுக்கு கொடுக்கும். அவனுக்கு நீண்ட ஒரு ஆயுளும், அவனுக்கு நல்ல ஆரோக்கியமும், அவனுக்கு நல்ல யௌவனத்தையும் இந்த அமிர்தம் கொடுத்து விடுறது அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக வந்து சொல்கிறா. அதனால விஷம்னு நினச்சி நம்ம அமிர்தத்தை குடித்தா கூட அது விஷம் ஆகாது. அதுக்குன்னு என்ன தன்மை இருக்கோ அந்த தன்மையைத்தான் அது காட்டும். அதனால வந்து அமிர்தம் அவனுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் எல்லாத்தையும் கொடுத்து விடுறது. அது மாதிரி அஜாமிழன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, தன்னுடைய குழந்தையோட பெயரை வந்து ஒளரி சொன்னதாக கூட வச்சுக்கலாம். நாராயணா அப்படிங்கிறத முழுசாக அழுத்தி சொல்ல முடியல. நாராயணான்னு அப்படி ஒளரினானோ என்னமோ தெரியாது, அதுக்கே பகவான் வந்து அந்த பலனை வந்து அவனுக்கு கொடுத்து விடுறார் அப்படிங்கிறத வந்து பட்டத்திரி ரொம்ப அழகாக இந்த கதையும் இதெல்லாம் வந்து இந்த சின்ன கதையெல்லாம் வந்து பெரிய பெரிய வியாக்கியான கர்த்தாலாம் தன்னுடைய தன்னுடைய உபன்யாசத்தில் வந்து இதெல்லாம் சொல்லுவாள். அதை இன்றைக்கி நம்மளும் வந்து ஸ்மரிச்சிடணும். அதுக்கப்புறம் அஜாமிழன் எப்படி வைகுண்டம் போகிறார் அப்படிங்கிறத வந்து தன்னுடைய 10வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். इतीरितैः याम्यपठैरपाश्रिते भवत्पठानां च गणे तिरोहिते भवस्मृतिं कञ्चन कालमाचरन् भवत्पदं प्रापि भवत्पटैरसौ. அதாவது யமதூதர்கள்னால வந்து திரும்பி போக போகிறா இவ. யமதூதர்கள்லாம் ஆச்சு, இனிமேல் இது ஒன்றும் செல்லுபடி ஆகலை. விஷ்ணு பாஷதர்கள்லாம் வந்து இவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாம் பண்ணினதுனால இவ என்ன பண்ணுறா அப்படின்னா, பகவான் நாமத்துக்கு இவ்வளோ பெரிய மகிமையா அப்படின்னு யமதூதர்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாயிடுறது. அவள்லாம் ரொம்ப பரவசமாகி என்ன பண்ணணுன்னே தெரியாமல் ஆச்சரியத்தோட யமலோகத்துக்கு அவள் திரும்பி போயிடுறா. இத்தனைக்கும் நடுவில் இப்போ என்ன அப்படின்னா, இந்த பாப்பியை அழைச்சிண்டு போகிறதுக்காக வந்து வீணா இதுவரைக்கும் இந்த மாதிரி எந்த பாப்பியையும் வந்துட்டு இப்படி வீணா வெறுங்கையோடு அவள் போனதே இல்லை. அது வந்து எப்படி இருக்குன்னா, யமதூதர்கள்டேந்து யாராலையுமே தப்பிக்க முடியாது. ஆனால் அஜாமிழன் வந்து நாராயணா அப்படிங்கிற ஒரு மகாமந்திரத்தினால அவனுக்கு வந்து இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதும், அவனுடைய பழைய சத்கர்மாக்கள் எல்லாம் அவன் பண்ணின தர்ம அனுஷ்டானங்கள் எல்லாம் இந்த இடத்துல இப்போ அவனுக்கு கை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்கிறா. சுகர் வந்து விஷ்ணு தூதர்களை பார்த்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, நயகோபிதாகா அப்படிங்கிறார். அதாவது விஷ்ணு தூதர்கள் எல்லாம் வந்து நியாயம் நன்னா தெரிஞ்சவா, நியாயத்தை உணர்ந்தவா வாழலாம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறார். இப்போ வந்து யமதூதர்கள் வந்து சிவதூதர்களுக்கு வந்து சிவன் அது ஒன்றும் இல்லை, விஷ்ணு பார்ஷதர்கள் மாதிரி யாராவது சிவபக்தி பண்ணுறவாளை வந்து யமதூதர்கள் பண்ணினாலும் அங்கேயும் சிவன் வந்து தன்னுடைய நாமத்தை சொன்னவாளை காப்பாற்றுவான் அப்படிங்கிறத வந்து சொல்கிறா. அதனால இந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னா, அஜாமிழன் வைகுண்டம் போகிறதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, பாகவதம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு. அஜாமிழன் வந்து ரொம்ப வருத்தப்படுறான். இந்த நாராயணா அப்படிங்கிற ஒரு நாமத்துக்கே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு புண்ணியம் வந்திருக்கு. ஏதோ போன ஜென்மத்தில் நான் பண்ணின புண்ணியம் இன்னைக்கு இந்த நாமாவை சொல்லக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. அதனால என்னுடைய தேகத்தில் இருக்கக்கூடிய இந்த நான் அப்படிங்கிற இந்த எண்ணம் என்னோடது, இந்த மாதிரியான ஒரு செல்ஃபிஷ் மோட்டோ எல்லாம் அவனை விட்டு போயிடுறது. ஒரு க்ஷணம் விஷ்ணு பார்ஷதர்களோட சேர்க்க, விஷ்ணு பக்தர்கள் வந்து பார்த்து தானே இது எல்லாத்தையும் சொல்கிறா. அவளோட இந்த ஒரு க்ஷணம் சேர்ந்ததே அவனுடைய வந்து மாயையை அழிச்சுடுத்து. அவனுக்கு வந்து இப்போ நன்னா புரிஞ்சுடுத்து, பகவத் சாட்சா்காரம் மாத்திரம்தான் உலகத்தில் பெரிய விஷயம், அதுவே மோட்சத்தை கொடுக்கும் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ யாருமே அவனுடைய உயிரை எடுக்கலை. இன்னும் வாழ போகிறான் கொஞ்ச நாளைக்கு. இப்படி சில காலம் ஆனதுக்கு அப்புறமா அவன் எங்கே போய்டுறான் அப்படின்னா, நேராக கிளம்பி கங்காஜலம், அதாவது பெரிய கேதார்நாத், பத்ரிநாத் இந்த இடங்களுக்கெல்லாம் போயிடுறான். போனதுக்கு அப்புறமா அங்கே போய் மனசை அடக்கி அந்த தனக்கு வந்து இந்த நாராயண மந்திரத்தையே ஒரு உபதேசமாக எடுத்துட்டு பகவானுடைய மந்திரத்தை சொல்லிகிட்டே வரார். கொஞ்சம் காலம் ஆனதுக்கு அப்புறமா இதே மாதிரி விஷ்ணு பார்ஷதர்கள் வந்து அவனுடைய சரீரத்தை கங்கா ஜலத்தில் விட்டுடுறான். அப்போ சரீரம் கங்கா ஜலத்தோடு போயிடுறது. அதுக்கப்புறமா அந்த ஆத்மா அதை வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா, விஷ்ணு பக்தர்கள்லாம் வந்து ஒரு தங்கமயமான ஒரு பெரிய விமானத்தை எடுத்துன்னு வர, அந்த ஒரு விமானத்தில் ஏறிண்டு எல்லாரும் பார்க்க
அஜாமிழன் ஸ்ரீயப்பதியான பகவான் நாராயணன் இருக்கக்கூடிய வைகுண்டத்தை போய் அடையறான் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக பாகவதம் சொல்கிறது. சாகம் விகாயாசா விப்ரக மகாபுருஷ கிங்கரைகி ஹைமம் விமானம் ஆருஹ்ய யயௌ யத்ர ஸ்ரீயப்பதிஹி. ஸ்ரீயப்பதியான பகவானிடத்துக்கே போய் சேர்ந்துடுறான், வைகுண்டத்துக்கு போகிறான் அப்படிங்கிறத பிரத்யட்சமாக பார்த்தா எல்லாரும் அப்படின்றத வந்து பாகவதம் ரொம்ப அழகாக ஸ்மரிச்சுக்கிறது. அதையே நம்மளுடைய பட்டத்திரி தன்னுடைய 10வது ஸ்லோகத்திலையும் அழகாக சொல்கிறார். இப்போ 11வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதாவது பக்தர்களுடைய பெருமையை வந்து இந்த இடத்துல யமராஜா சொல்கிறார். யமன் வந்து உபதேசம் பண்ணுறார் எல்லாருக்கும். எப்படி அப்படின்னா, ஸ்வகிங்கராவேதன சங்கிதோ யமஹ த்வதங்கிரி பக்தேஷு நகம் யதாமிதி ஸ்வகீய பிருத்யா நசிஷே அசிஷக்ஷதுச்சகைஹ சதேவ வாதாலயநாத பாஹி மாம். அதாவது இப்போ விஷ்ணு தூதர்களுக்கும் யமதூதர்களுக்கும் ஒரு சின்ன போராட்டம் நடந்ததை கேட்ட யமனுக்கு வந்து மனசு ரொம்ப கஷ்டமாயிடுது. இவன் யமதூதர்கள் வந்து சொல்கிறா, நாங்கள் வந்து ரொம்ப ஆர்கியூ பண்ணினோம் விஷ்ணு பார்ஷதர்கள்ட்ட அப்படின்னு. அப்போ அதை கேட்டு இவருக்கு மனசு கலங்கிறது. விஷ்ணு தூதர்கள்ட்ட வந்து யமதூதர்கள் ஏதானும் மரியாதை குறைவாக நடந்துட்டுருப்பாளோ, அந்த அபச்சாரம் தன்னை வந்து சேர்ந்துடுமோ அப்படின்னு இந்த இடத்துல கலங்குறார் தர்மராஜனாக இருக்கக்கூடிய யமதர்மராஜா. அப்புறம் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, பகவானிடத்துலையும் பாகவத சிரோன்மணிகளாக இருக்கக்கூடிய சாதுக்களுக்கிட்டையும் அப்படி ஒரு பயபக்தியாக யமனுக்கு. அதனால் வந்து பக்தர்கள் செய்யக்கூடிய அபச்சாரம் எதுவாக இருந்தாலும் அவன் வந்து இந்த மாதிரியான சாது சங்கத்தில் இருக்கிறவாளை வந்து கிட்டேயே வரமாட்டானான். அதுதான் ரொம்ப அழகாக சீதாதேவி வந்து அசோகவனத்தில் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா, ராமச்சந்திரமூர்த்தியுடைய புகழை சொல்லும்பொழுது ஒரு வரியில் சொல்லி முடிச்சுடுறா. ராமச்சந்திரமூர்த்தி வந்து என்னை காப்பாற்றணும், அவரே வரணும், இதுதான் அவருடையதுன்னு சொல்லிடுறா. ஹனுமானுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது வந்து லக்ஷ்மணசுவாமியை பற்றி சொல்கிறாளாம். லக்ஷ்மணசுவாமியை பற்றி சொல்லும்பொழுது பல ஸ்லோகங்களில் சொல்லியிருக்கா லக்ஷ்மணசுவாமியத்தை. இவருக்கு வந்து ஒரே ஸ்லோகத்தில் தன்னோட நமஸ்காரத்தை சொல்லிடுறா. ஏன் லக்ஷ்மணசுவாமிக்கு இவ்வளோ புகழ்ச்சி, ஏன் இவ்வளோ சமாச்சாரத்தை வந்து விசாரிக்கிறா சீதா அப்படின்னா, சீதை வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா, ஒரு தங்கமான பார்த்து ஆசைப்படுறா இல்லையா. அப்போ வந்து அவள் ஆசைப்பட்ட உடனே ராமர் ஓடி போய் பிடிக்கிறதுக்கு போகிறார். அது அந்த மாரீச்சன் அப்படிங்கிற அந்த ராட்சசமான் அவரோட கையில் அகப்படவே இல்லை. அது இங்கேயும் எங்கேயும் ஓடுறது. ராமன் பர்ணசாலையை விட்டு வெகு தூரம் போகிறார். போய் கடைசியில் என்ன பண்ணுறார் அப்படின்னா, தன்னுடைய அம்பால் அந்த மானை கொன்னுடுறார். அப்படி கொல்லும் பொழுது இந்த மான்மேடம் போட்டுருக்கிற இந்த மாரீச்சன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, தன்னுடைய சுயரூபத்தை காமிச்சுட்டு தான் ராட்சசந்தான் அப்படிங்கிறத வந்து தெரிய வைக்கிறது மாத்திரம் இல்லை, இந்த சமயம் இந்த லக்ஷ்மணனுக்கும் ராமனை நம்ம வந்து கொன்னுட்டோம் அப்படிங்கிற மாதிரி ராமனுடைய வாய்ஸில், ராமனுடைய குரலில் இவன் வந்து சொல்கிறான், இந்த ராட்சசன் ஹா சீதே, ஹா ராமா, ஹா லக்ஷ்மணா அப்படின்னு என்னை காப்பாத்து, என்னை ரக்ஷி அப்படின்னு ராமருடைய குரலில் அவன் கத்தினதை கேட்ட உடனே என்ன பண்ணுறா அப்படின்னா, சீதாதேவி பதறி போய்ட்றா. பதறி போயிட்டு லக்ஷ்மண சுவாமியை வந்து நீ போய் அண்ணாவை பாரு, அண்ணாவை காப்பாற்று அப்படின்னு சொல்லி அனுப்புகிறா. அப்படி அனுப்பும் பொழுது வந்து லக்ஷ்மண சுவாமி போகமாட்டேங்கிறார். ஏன்னா அவர் வந்து தன்னுடைய பிராத்தாவாக இருக்கக்கூடிய பிரதருடைய வாக்கியத்தை பரிபாலனம் பண்ணக்கூடியவர். அவர் அம்மாவுக்கு காவலா நீ இங்கே இருன்னு சொன்னதுனால அவருக்கு போகிறதுக்கு இஷ்டமில்லை, அவர் போகமாட்டேங்கிறார். அப்போ என்ன பண்ணுறா சீதாதேவினா, ரொம்ப நிந்தனை பண்ணிடுறா. யாரை? லக்ஷ்மண சுவாமி. லக்ஷ்மண சுவாமிங்கிறவர் வந்து யார்? சாக்ஷாத் சாது இல்லையா. சதா சர்வ காலமும் பகவன் நாமாவையே ஸ்மரண பண்ணிட்டு பகவானையே பார்த்துட்டு பகவானுக்கே கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிற லக்ஷ்மணன் வந்து யார்? சாக்ஷாத் ஒரு சாது. அந்த சாது நிந்தனை பண்ணினதுனால தான் தனக்கு இப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் வந்துடுத்து அப்படின்னு சீதாதேவி அசோகவனத்தில் அழறா. நினச்சி பார்க்குறா, நான் எப்படிப்பட்ட ஒரு தீய வார்த்தைகளால் வந்து சுட்டு எரிக்கிற மாதிரியான வார்த்தைகளால் நான் வந்து என்னோட லக்ஷ்மண சுவாமியை வந்து நிந்திச்சுட்டேனேன்னு சொல்லி வருத்தப்படுறா. அந்த பரமபாகவத சிரோன்மணியாக இருக்கக்கூடிய லக்ஷ்மண சுவாமியோட மனசு வேதனைப்படுற அளவுக்கு நான் வந்து அவரை அவமானப்படுத்திட்டேன், அதனால தான் எனக்கு இப்படிப்பட்ட கஷ்டம் அப்படிங்கிறதையும் அந்த லக்ஷ்மணனுடைய பல குண விசேஷங்களை வந்து இந்த இடத்துல நம்மளுடைய ஹனுமார்கிட்ட தாயார் ரொம்ப அழகாக விவரமாக சொல்லி அனுப்புகிறா. அதனால் வந்து பாகவதர்களுடைய பெருமையை உணர்ந்தவர்களுக்கு தான் அவாக்கிட்ட வந்து யமதர்மராஜா வந்து என்ன அப்படின்னா அப்படி ஒரு பயபக்தியோடு இருப்பாராம்.
அதனால ஸ்ரீமத் பாகவதத்தில் என்ன சொல்கிறது அப்படின்னா, யமன் தன்னோட தூதர்கள்ட்ட சொல்கிறாராம், பகவானுடைய பக்தி அதனுடைய பெருமையை சொல்கிற இடத்துலையும் பகவானுடைய பக்தியை உணர்ந்தவர்கள் தன்னையும் சேர்த்து யார் அப்படின்னா 12 பேர்கள் என்ன அப்படின்னு பெருமையோடு சொல்கிறானாம். யார் அப்படின்னா அவளாம் யார் அப்படிங்கிறது பிரம்மதேவன், நாரதர், பரமசிவன், சனத்குமாரர், கபிலர், மனு, பிரகலாதன், ஜனகர், பீஷ்மர், மகாபலி, வியாசரிஷி, வியாசரோட பிள்ளையா இருக்கக்கூடிய சுகர், யமன், இந்த 12 பேரும் பகவத் பக்தினா என்ன அப்படின்னு எங்களுக்கு நன்னா தெரியும் அப்படிங்கிறது பாகவதத்தில் உள்ள ஸ்லோகம் சொல்கிறது. ஸ்வயம்புகு நாரத சம்பு குமார கபிலோ மனுகு பிரஹ்லாதோ ஜனகோ பீஷ்மபலிஹி வயாசிகிர்வயம் द्वादशैते விஜானிமோ தர்மம் பாகவதம் பட்டாஹா. அதனால் இந்த 12 பேரும் எங்களுக்கு பகவானுடைய பக்தின்னா என்னன்னு தெரியும். அதனால் மனுஷால் தன்னுடைய பாப்பங்களை போக்கிக்கிறதுக்காக பகவானுடைய கல்யாண குணங்களையும் அந்த பகவான் நாமாவை யார் ஒருத்தர் கேசவா, மாதவா, நாராயணா, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேஷா, பத்மநாபா அப்படின்னு எப்பெல்லாம் பகவான் நாமாவை யார் ஒருத்தர் சாகர தருவாயில் ஒளரி சொன்னால் கூட பரவாயில்லையா, அந்த இடத்துல அச்சுதனா இருந்துட்டு அதை சொன்னேன். ஸோ அதை பகவான் நாமாவை யார் சொல்கிறாலோ அந்த அவனுக்கு மரணமே கிடையாது, அவனுக்கு மறுஜன்மாவே கிடையாது, அதனால் அவனுக்கு மோட்சம்தான் கிடைக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக பகவான் நாமத்தினுடைய மகிமையை சொல்கிறா. முடிவா யமன் தன்னுடைய தூதர்களுக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாக்கால இந்த பகவன் நம்மளுடைய ஜிஹ்வான பக்தி பகவத் குணநாமதேயம் சேதஸ்தன ஸ்மரதி தச் சரணாரவிந்தம் கிருஷ்ணாயனோ நமதி யச்சிர ஏகதாபி தான் ஆனயந்த்வம் அசதோகிருத விஷ்ணு கிருத்தியான் அப்படிங்கிறார். அதாவது என்ன அப்படின்னா, நாவினால யார் ஒருத்தர் பகவானுடைய குணங்களையும் நாமத்தையும் சொல்லாதவர்களாக இருக்காளோ, மனதில் பகவத் சரணார விந்தத்தை யார் நினைக்காம இருக்காளோ, ஸ்ரீ கிருஷ்ணனை ஒரு பொழுதாவது தலையால் யார் வணங்காமல் இருக்காளோ, விஷ்ணு சம்பந்தமான எந்த ஆராதனையும் யாருமே பண்ணாமல் அசத்தா இருக்காளோ, அவளை மாத்திரம் நீங்கள் எடுத்துட்டு வந்தால் போரும், அவளை மாத்திரம் நீங்கள் அவளுடைய உயிரை பறிச்சா போரும் அப்படின்னு சொல்லி பாகவதத்தில் தர்மராஜா, சாட்சாத் தர்மராஜாவாக இருக்கக்கூடிய யமராஜர் தன்னுடைய கிங்கரர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சொல்கிறார் அப்படிங்கிறது தான் உச்சகை அச்சிசிக்ஷத் அப்படிங்கிற வார்த்தையில் நம்மளுடைய பட்டத்திரி ஸ்மரிச்சுக்கிறார். மேலும் சொல்கிறார், சதேவ வாதாலய நாதபாகிமா அப்படின்னு பகவானை கடைசியாக மனசு உருகி வேண்டிக்கிறார். என்ன வேண்டிக்கிறார் அப்படின்னா, இதுலேருந்தே நமக்கு தெரியறது அவர் எவ்வளோ ஒரு பக்தி ஸ்ரத்தையாக இந்த குருவாயூரப்பனை ஸ்மரிச்சுன்னு இருக்கார் அப்படின்னு. தன்னுடைய பக்தியை மாத்திரம் நீ தெரிஞ்சுண்டு, பகவானே என்னுடைய பக்தியை நீ புரிஞ்சுண்டு எனக்கு நல்ல கதியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டின்றது மாத்திரமில்லை, எல்லா பக்தர்களுக்கும் எல்லா மக்களுக்கும் பாமர மக்களுக்கும் கூட இது புரியாத அளவுக்கு இது நன்னா உணரணும் அப்படிங்கிறத அஜாமிள சரித்திரம் மூலமாக சொல்கிறார். அஜாமிள சரித்திரத்தை யாரெல்லாம் படிக்கிறாளோ, யாரெல்லாம் கேட்குறாளோ, பகவன் நாம வைபவத்தை யாரெல்லாம் பூர்ணமாக உணர்ந்துக்கிறாளோ, பகவத் பக்தியில் ஈடுபட்டு சகல காரியங்களையும் சௌபாகியங்களோட அவளுக்கெல்லாம் கிடைக்கும். அதனால் இந்த சரித்திரத்தை படிக்கிறவா கடைசி காலத்தில் பகவன் நாமாவை சொன்னால் என்ன பலன், எல்லா பாப்பங்களும் அவளை விட்டு விலகி நற்கதியை அடைய முடியும் அப்படிங்கிறத சொல்கிறார். அதெல்லாம் அதை அப்படி ஒரு அலட்சியமாக எடுத்துக்காமல் எப்பவுமே பகவன் நாமாவத்தை பலமுறை சொல்லி அபியாசம் இல்லாமல் நம்ம சொன்னால் கூட அது நம்மளுடைய நாவு அதை பழக்கி மரண காலத்தில் பகவான் நாமாவை சொல்ல வைக்கும். இன்னைக்கு பழகலைன்னா அன்னைக்கு வராது அப்படிங்கிறது தான் பட்டத்திரி ரொம்ப அழகாக தன்னுடைய கடைசி ஸ்லோகத்தில் சொல்லி பகவானிடத்தில் இப்படி பக்தி பண்ணணும்,
எப்படி ஒரு அபரிதமான ஒரு அஜாமிளனுடைய சரித்திரத்தை வந்து பகவான் பட்டத்திரி வந்து ஸ்மரிச்சுன்னு இருக்கார். பகவத் பக்தியும் பகவானுடைய நாமமும் ஒருத்தனை கரையேற்றும் அப்படிங்கிறதுக்கு வந்து வேற எந்த சாட்சியும் வேண்டாம், அஜாமிளனுடைய ஒரு சரித்திரம் போரும். அதை மாத்திரம் நம்ம ஸ்மரணை பண்ணிட்டு என்னைக்கும் பகவான் நாமாவை விடாமல் பிடிச்சுட்டோம் அப்படின்னா நம்மளை கரை சேர்க்கக்கூடியது. கரை சேர்க்கறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மீண்டும் பிறவாமையை தரக்கூடிய ஒரே நாமம் இந்த நாராயண நாமம் தான். அப்படிப்பட்ட ஒரு நாமத்தை நமக்கு மேலே அந்த நாமத்தை அனுபவித்து அந்த நாமத்தினால பகவானுடைய சாட்சா்காரத்தை பார்த்த நம்மளுடைய குருமார்கள்லாம் நமக்கு அதை அழகாக சொல்லித்தரா, சொல்லி கொடுத்துருக்கா, அந்த நாம உபதேசத்தையும் கொடுத்துருக்கா. அதனால வந்து அந்த நம்பிக்கையை வச்சு அந்த நாமத்தை என்னென்னைக்கும் சொல்லிகிட்டே இருந்து பகவானுடைய கதியில், பகவானுடைய சரணாரவிந்தத்தில் நம்மளுடைய கடைசி பிராணனை கொண்டு வைக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய இச்சையாக இருக்கணும். எல்லாரும் அதனால் என்னைக்கும் பகவன் நாம ஸ்மரணத்தை விடவே கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு சாட்சி இந்த அஜாமிளன். தவறுதலாக தெரியாமல் தன்னுடைய பிரஜையே சுவாதீனமே இல்லாமல் 88 வயசில் ஒரு நாமாவை சொன்னதுனால அவனுக்கு ஒரு மோட்சகதி அப்படின்னா, நித்தியம் நாமம் சொல்கிறவாளுக்கு மோட்சம் கொடுக்காம பகவான் எப்படி விடுவான்? அதனால் என்றைக்கும் எங்கள் நாமமோ நாம வைபவமோ எங்கள் குருவுடைய கிருப்பையில் நாமம் நடக்கிறதோ அந்த இடத்துல எல்லாம் பிரத்யட்சமாக பகவான் வந்து நிற்கிறான். நம்மளுடைய நாமத்தை ரசித்து கேட்டுன்னு இருக்கக்கூடியது யார் அப்படின்னா சாக்ஷாத் பகவான் தான் அப்படிங்கிறத வந்து இந்த அஜாமிள சரித்திரம் மூலமாக நம்ம எல்லாரும் இன்றைக்கி நல்லா அனுபவிக்க முடிஞ்சுது 2 கிளாஸாக. அடுத்த நாளையிலேருந்து நம்மளுடைய ரெகுலர் சாப்டர்ஸோடைய பாடத்தை வந்து பார்க்கலாம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ராதே ராதே மா, ராதே ராதே.